ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. அருள்மிகு உண்ணாமணி சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சொற்கோவும் தோணிபுறத் தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோலவாத ஊர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்தை பிரான் ஐந்தெழுத்தெங்கே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்போ இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள்பாலித்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் ஊத்தங்கரை மையத்திலே 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும்
வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்கள் திருவிடை மனமை விழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை என்னுடைய அந்திம காலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அன்பு மகள் பிரேமா அம்மையாருக்கும் அன்பு மகள் செல்வி அம்மையாருக்கும் இதை அற்புதமான முறையிலே பதிவு செய்து கொண்டு வரும் வணக்கத்துக்குரிய சாருமதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் உங்களோடு தோளாக தோள் நின்று இந்த குழுவை ஒரு சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களை திருவடிகளை வணங்கி மகிழ்கிறது. இப்போது நாம் 13வது பாடலை பதவுரை பார்த்துவிட்டு மற்ற பாடல்களை பொழிப்புரை 1ஆம் பாடலிலிருந்து பார்க்க இருக்கிறோம். 13ஆம் பாடல் அருந்து இன்பம் துன்ப உள்ளத்துன்னு வருங்க. அருந்து இன்ப துன்பம் உள்ளத்து போட்டீங்க, பாட போட்டீங்க. அராகம் ஆதி தரும் பதம், அராகம் ஆதி தரும் பதம், நான் சொல்றது பதம். அராகம் ஆதி தரும். அராகம் ஆதி தரும் பதம். இதுக்கு உரை 5 தத்துவங்கள் ஆகிய 5 தத்துவங்கள் ஆகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்பவற்றினால் செலுத்தப்பட்டு பதம் வந்துங்க அராகம் ஆதி தரும். அதுக்கு உரை 5 தத்துவங்கள் ஆகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்பவற்றினால் செலுத்தப்பட்டு. அடுத்தது பதம் அருந்து இன்ப துன்பங்கள். அருந்து இன்ப துன்பங்கள் பதம் அருந்து இன்ப துன்பங்கள். இதற்கு உரை அனுபவிக்கப்படுகிற இன்ப துன்பங்கள். அனுபவிக்கப்படுகிற இன்ப துன்பங்கள். பதம் அருந்து இன்ப துன்பங்கள். உரை அனுபவிக்கப்படுகிற இன்ப துன்பங்கள். பதம் அடுத்தது உள்ளத்து அறிவினுக்கு. உள்ளத்து அறிவினுக்கு. உள்ளத்து அறிவினுக்கு பதம். அதற்கு உரை ஆன்மாவின் அறிவுக்கு. ஆன்மாவின் அறிவுக்கு விஷயம் ஆவது. ஆன்மாவின் அறிவுக்கு விடயம் அல்லது விஷயம் ஆவது. பதம் தன்வேதனை காட்சியாம். தன்வேதனை காட்சியாம் பதம் இது. அதற்கு உரை தன் வேதனை காட்சி எனப்படும். தன் வேதனை காட்சி எனப்படும். அடுத்தது பதம் மலங்களை. மலங்களை பதம். அதற்கு உரை ஆணவ மல ஆற்றல்களை. ஆணவ மல ஆற்றல்களை பதம் மலங்களை. அதற்கு உரை ஆணவ மல ஆற்றல்களை. பதம் அடுத்தது சமாதியான் வாட்டி. சமாதியான் வாட்டி பதம் சமாதி. சமாதியான் வாட்டி. அதுக்கு உரை இயமம் நியமம் முதலிய. இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோக சமாதியினால் ஒழித்து. இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோக சமாதியினால் ஒழித்து. பதம் சமாதியான் வாட்டி. அதற்கு உரை இயமம் நியமம் முதலிய
அட்டாங்க யோக சமாதியினால் ஒழித்து. அடுத்து பதம் இருந்து. பதம் அடுத்தது இருந்து. இடத்துல வருதுங்க. என்னம்மா ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு வருது பாரு, விட்டு விட்டு வருது. அப்படிங்களா? உங்க குரலே எனக்கு தெளிவா வருதுங்க, எனக்கு தெளிவா வருது. உங்க நெட்டை பாருங்க, உங்க போனை பாருங்க, எனக்கு தெளிவா வந்துட்டு இருக்கு. ஐயா பொன்னுசாமி தெளிவா வருதுன்றாருமா? பிரேமமா தெளிவா இருக்குங்கம்மா. நீங்க வெளியில போயிட்டு வேணா ஒரு முறை வாங்க. பதம் இருந்து. பதம் இருந்து அதற்கு உரை ஓர் இடத்தில் இருந்து. பதம் இருந்து அதற்கு உரை ஓர் இடத்தில் இருந்து. அடுத்து பதம் பொருந்திய. பொருந்திய தேசம் காலம் இயல்பு. பதம் பொருந்திய தேசம் காலம் இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம். பதம் பொருந்திய தேசம் காலம் இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம். அதற்கு உரை தொடர்பு உடைய. தொடர்பு உடைய மூன்று இடங்களிலும். தொடர்பு உடைய மூன்று இடங்களிலும் இறந்த காலம். தொடர்பு உடைய மூன்று இடங்களிலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலத்திலும் இயல்பாக விளங்குகின்ற பொருள்கள் அனைத்தையும். பதம் பொருந்திய தேசம் காலம் இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம். அதற்கு உரை தொடர்பு உடைய மூன்று இடங்களிலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலத்திலும் இயல்பாக விளங்குகின்ற பொருள்கள் அனைத்தையும். அடுத்தது பதம் உணர்கின்ற. உணர்கின்ற. பதம் உணர்கின்ற. அதற்கு உரை காண்கின்ற அறிவு. காண்கின்ற அறிவு. உணர்கின்ற பதம் அதற்கு உரை காண்கின்ற அறிவு. பதம் அடுத்தது நல் யோக காண்டல் ஆம். நல் யோக காண்டல் ஆம். நல் யோக காண்டல் ஆம். அதற்குரை நல்ல யோக காட்சி ஆகும். அதற்குரை நல்ல யோக காட்சி ஆகும். முடிஞ்சிருதுங்க. இதுல ஏதாவது விட்டு போயிருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அடி எனக்கு சரியா கேட்காத விட்டுச்சுறீங்க, அதான் கேட்டீங்க. அதாவது மலங்களை ஆணவ மலம் ஆற்றலை சமாதியான் அதுக்கப்புறம் என்னங்க சொன்னீங்க? அது எனக்கு கேட்கல. ஆணவ மல ஆற்றல்களை அது ஆணவ மலம் மலங்களை ஆணவ மலங்களை சமாதியான் வாட்டி. பதம் உரை இயமம் நியமம். சமாதியான் வாட்டிக்கு உரை இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோக சமாதியினால். இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோக சமாதியினால் ஒழித்து.
சமாதியா. நீங்க அடுத்ததுக்கு போலாங்கய்யா. சரிம்மா. இப்போ வந்து நம்ம 1ஆம் பாடம் வந்து இந்த பொழிப்புரையை மட்டும் பார்த்துட போறோம். முதல்ல நம்ம பதவுரை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு 13 வரைக்கும். இப்போ 1ஆவது பாடல் இருந்து நம்ம அந்த பொழிப்புரை சிந்திக்க இருக்கிறோம். இது கணபதி வாழ்த்துங்க, காப்புங்க. எந்த நூலை எந்த அருளாளர் செய்தாலும் முதலே காப்பு பாடல் ஏற்றுவது வழக்கம். ஏனென்றால் அந்த ஏற்ற போகிற நூல் நல்ல முறையிலே ஏற்றப்பட்டு அது அரங்கேற்றம் ஆகும் வரை எந்தவித இடையூறும் இல்லாமல் நூல் நல்ல முறையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக கடவுள் வாழ்த்து காப்புச்சொல் பாடுவாங்க. அது எப்பயுமே கணபதியை நோக்கி பாடுவார்கள். ஏனென்றால் கணபதி தான் முழுமுதற் கடவுளாக சிவபெருமானே அங்கே அருள் செய்திருக்கிறார். கணபதியின் தோற்றத்திலே யார் எந்த செயலை உலகத்திலே தொடங்கினாலும் கணபதி வழிபாடு செய்துவிட்டுத்தான் தொடங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த செயல் விக்னமாகிவிடும் என்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கணபதி வழிபாடு இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம், சிவனைத்தான் கணபதியா வழிபடுகிறோம், சிவனைத்தான் முருகரா வழிபடுகிறோம், சிவனைத்தான் அம்பாளா வழிபடுகிறோம். கணபதி என்று தனியாக ஒரு தெய்வம் இல்லை, முருகர் என்று தனியாக ஒரு தெய்வம் இல்லை, எல்லாமே சிவாம்சம்தான். ஆகவே அந்த வாழ்த்து பாடல் என்பது முழு முதல் பொருளான விநாயகப் பெருமானை நோக்கி பாடப்படுகிறது. இதில் என்ன சொல்றார், திருமுடியிலே கங்கையையும் வளைந்த அழகிய பிறையையும், அதாவது பெருமான் சிவபெருமான் திருமுடியிலே கங்கையை சூடியிருக்கிறார். அதோடு இந்த வளைந்த பிறையை வைத்திருக்கிறார் தலையிலே. பெருமானுக்கு பிடித்தமான மாலை கொன்றை மாலை. பெருமான் அந்த பெருமானுடைய கோலமே எப்பொழுதுமே சடையிலே கங்கையை தரித்திருக்கிற கோலம். அடுத்ததாக அந்த வளைந்த பிறையை சூடி இருக்கிறார். சந்திரனுக்கு அபயம் அளித்தது. பெருமான் விரும்பி சூடிக்கொள்ளும் மாலை கொன்றை மாலை. இப்படிப்பட்ட சிவபெருமான் தந்தருடைய மூத்த பிள்ளையார் விநாயகப் பெருமான், பெருமானுடைய மூத்த பிள்ளையார் என்று நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். இப்ப விநாயகருடைய தன்மை சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒற்றை கொம்பு, தந்தம் 2 ஒன்று ஒடிஞ்சிருக்கும், ஒற்றை கொம்பு, 2 அகன்ற செவிகள். விநாயகருடைய தன்மை சொல்றார். முதல்ல சொன்னது விநாயகரை அருளிய சிவபெருமானை சொன்னது. திருமுடியிலே கங்கையை சூடியிருக்கிறார் பெருமான், வளைந்த பிறையை சூடியிருக்கிறார், கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தந்தருளிய மூத்த பிள்ளையார் விநாயகப் பெருமான். இப்போ விநாயகருடைய இயல்பை சொல்லுகிறார். அவர் ஒற்றை கொம்பை உடையவர், உடையாத கொம்பு ஒற்றை கொம்பு, 2 அகன்ற செவிகளை உடையவர். அதுக்காக ஒரு சொல்லுவாங்க, ஏன் இப்படிப்பட்ட அகன்ற செவி அப்படி என்று பார்க்கும்போது, உலகத்தில் உள்ள மக்கள் கூறுகின்ற குறைகளெல்லாம் கேட்பதற்காக அப்படிப்பட்ட பெரிய செவிகளை பெருமான் படைத்திருக்கிறாராம். 3 மதங்கள், அது 3 மதங்கள்னா இச்சை ஞானம் கிரியை 3ஐயும் குறிக்கின்றாங்க. மும்மதங்கள் என்பது அது யானையில பார்த்தீங்கன்னா மத நீர் ஒழிக்கொண்டே இருக்கும். யானையுடைய கண்களை பார்த்தீங்கன்னா கிட்ட அந்த நீராக ஒழிக்கொண்டே இருக்கும், மும்மதம் சொல்லுவாங்க. அதை நம்ம இங்க இச்சை ஞானம் கிரியையாக பாவிக்கிறோம். அப்புறம் விநாயகர் 5 கரங்கள்றார், 4 கால்கள், தும்பிக்கே ஒரு கரமா வைத்துக்கிறார். ஐங்கரன் என்றாலே விநாயகர் என்று அர்த்தம். யானைக்கு 4 கால்கள், தும்பிக்கே ஒரு காலாக பாவித்து நம்ம ஐங்கரன் என்று சொல்லுவோம். ஐங்கரன் என்றாலே விநாயகப் பெருமான் என்று அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட இவற்றையெல்லாம் உடைய ஒப்பற்ற யானை முக பெருமான் விநாயகப் பெருமான யானை முகத்தை உடைய பெருமான் ஆவார். அவரை நாம் உருகிய உள்ளத்தோடு, உருகினா அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றால சம்பந்த பெருமான், அப்படிப்பட்ட நிலையிலே உருகிய உள்ளத்தோடு அன்பால் இடைவிடாது இரவும் பகலும் அவரது திருவடிகளை வணங்குவோரது, விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை உருகிய உள்ளத்தோடு இரவும் பகலும் அவரது திருவடிகளை வணங்குவோரது சிந்தை திருகை ஓட்டுவார். சிந்தை திருகுன்னா, சிந்தையிலே திருகின்ற கோட்டம் வளைவு, இங்கே கோட்டம்னா ஆணவ மலம், இங்கே கோட்டம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். சிந்தை திருகை ஓட்டுவார், நேரான பாதையிலே நம்மை செலுத்துவார். அடுத்ததாக பிரம்மன் திருமால் ஆகியோரு பதவிகளை ஒரு பொருட்டல்ல என்ற ஒரு தன்மையை கொடுப்பாராம்.
விநாயகப் பெருமானுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் பிரம்மபதமோ திருமால் பதமோ அதெல்லாம் ஒரு பொருளே அல்ல நமக்கு. ஏன்னா அவருடைய பெருமானுடைய அருளை நாம் பெற்றுவிட்டால் அந்த பதங்கள்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. அப்படி என்ற ஒரு நிலையை கொடுப்பாராம். யாவற்றுக்கு மேலான வீட்டின்பத்தை கொடுப்பாராம். முடிவான இன்பம் நமக்கு என்னன்னா வீட்டின்பம் தான். ஏனென்றால் முடிவிலே அனைத்து உயிர்களும் பெருமான் திருவிடியை சேர்ந்து அங்கே சிவானந்தத்தை பருக வேண்டும். அதுதான் வீட்டின்பம். சாயுச்சியம் என்ற 4வது நிலை. அந்த நிலையும் நமக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார் விநாயகப் பெருமான். பெருமானுடைய மூத்த பிள்ளையார், அவருடைய தன்மையை சொல்றார். சொல்லிவிட்டு அவரை நாம் உள்ளன்போடு வழிபட்டால் நம்முடைய வீட்டின்பத்தை நமக்கு தருவார். பிரம்மபதம் திருமால் பதம் போன்றெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்ற ஒரு நிலையை உண்டாக்குவார். இந்த சிந்தை திருகு என்றால் இங்கே சிந்தையிலே ஏற்படுகின்ற கோட்டம். கோட்டம் என்றால் வளைவு. இங்கே நம்ம ஆணவம் என்று வைத்துக்கணும். ஏன்னா நம்முடைய சிந்தையிலே எப்பொழுதும் நமக்கு ஆணவம் தான் நமக்கு ஒரு தீராத நோயாக இருக்குது. நம்மோடு எப்பொழுதும் இருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முக்தி அடைந்தாலும் ஆணவம் உயிரை விட்டு போகாது. முக்தி அடைந்தாலும் ஆணவம் உயிரை விட்டு போகாது. ஆணவம் நீங்குதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆணவத்துடைய பற்றும் தன்மை குறைந்து விட்டது என்று அர்த்தம். ஏன்னா ஆணவம் நம்மோடு தொடர்ந்து பல பிறவிகளாக டிராவல் பண்ணி வருது. கோடானு கோடி பிறவி எடுத்திருக்கோம். எல்லா பிறவிகளிலும் நம்மோடு இந்த ஆணவமலம் கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஆணவமலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது. நம்முடைய உலக வாழ்க்கையில் ஈடுபட ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம். 7 பிறவிகள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ்வின, தாவரம், இப்படி 7 பிறவிகள் சொல்றாங்க. இதில் ஏதோ ஒரு பிறவி எடுத்திருக்கும். எல்லா பிறவிலும் இந்த ஆணவம் நம்ம கூட வருது. ஒவ்வொரு பிறவிலும் ஆணவம் தேயுது, கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு கொண்டு வருது. முடிவிலே அது முற்றும் தேய்ந்து அது பற்றும் சக்தி நம்மிடம் எடுபடா போறதான் ஆணவம் நீங்குது சொல்றோம். ஆகவே அந்த ஆணவத்துடைய ஆற்றலை குறைப்பார். அதனுடைய பற்றும் சக்தியை குறைத்து விட்டுவார். கோட்டமில்லாத நேரான பாதையிலே செலுத்துவார். வாரணம் என்றால் யானை முகங்க. வாரணம் என்றால் யானை முகம். பிரணவத்தை குறிக்கும். இப்போ ஓம் என்பதுதாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. ஓம் என்பது பிரணவம். ஓவண்ணா போட்டு இம்மண்ணா போட்டிங்கன்னா அது பிரணவம். இப்போ நீங்கள் யானையை கற்பனை பண்ணி பாருங்க. யானையினுடைய வலது காலிலேருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு இடது கால் வரைக்கும் கொண்டு வந்து அந்த துதிக்கையில் அப்படி ஒரு இழுத்து நீட்டாக அப்படி இழுத்தீங்கன்னா ஓவண்ணா வந்துடும். யானை தலையை சுற்றி அப்படியே ஒரு கோடு போட்டு வந்தீங்கன்னா, ஒரு வளைத்து இப்படி நீட்டாக இழுத்தீங்கன்னா ஓவண்ண மாதிரி ஆகிடும். ஆகவே ஓம் என்பது வரி. ஓம் நம்ம வாயால் சொல்கிறோம். அதையே எழுதினால் அது வரி. யானை முகம் என்பது ஓமின் சித்திர வடிவம். பெருமான் பிரணவ சொரூபி. அந்த ஓம் என்ற ரூபத்திலே இருக்கார் பெருமான். 4 வாயினா தொங்குகின்ற வாய். 4 வாயினா தொங்குகின்ற வாய். யானை பார்த்தீங்கன்னா அந்த வாய் எப்படி தொங்கின்றோம். மும்மதம் இச்சா ஞான கிரியைன்ட்டாங்க. இதில் என்னன்னா, நமக்கும் இச்சை ஞான கிரியை உண்டு, இறைவனுக்கும் இச்சை ஞான கிரியை உண்டு. இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு செயல் நடக்கும். இந்த 3மே செயல்பட்டால் தான் ஒரு செயல் நடக்கும். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அதற்கு நமக்கு இச்சை வேண்டும், விருப்பம் வேண்டும். அப்படியே விருப்பம் இருந்தால் பத்தாது, அந்த செயலை செய்வதற்குரிய சக்தி வேண்டும். கிரியை விருப்பம் இருக்கு, சக்தி இருக்கு, அது மட்டும் பத்தாது. அந்த செயலை நடைமுறைப்படுத்த அதுக்குள்ள அறிவு வேண்டும். ஆகவே இச்சை ஞானம் கிரியை 3மே நமக்கு இருக்கு. அதே மாதிரி பெருமானுக்கு அது இருக்கு. ஆனால் பெருமானுடைய இச்சை ஒரே மாதிரி இருக்கும். பெருமானுடைய இச்சை வேற எந்த மாற்றமே அடையாது. அவருடைய இச்சையெல்லாம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு முடிவில் ஏதோ ஒரு பிறவியில் தன்னை உணர்ந்து இறைவனை ஒப்பு எய்தி மல பரிபாகம் அடைந்து சத்தியபாத நிலைக்கு தகுதியாகி தன்னுடைய திருவடி அடைய வேண்டும் என்ற ஒரே விருப்பம்தான். அவருக்கு வேற ஒன்றும் விருப்பம் கிடையாது. இந்த உயிர்கள் எல்லாம் பல பிறவிகளை கொடுக்குறோம். அதற்கு அவைகளெல்லாம் அந்த பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அதன் மூலம் உலக வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு
இறைவனை ஒப்பு எய்து. இறைவனை ஒப்பு என்றால் வருவது அனைத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக கொள்ளுது. இன்பம் வந்தால் துள்ளி குதிக்க கூடாது, துன்பம் வந்தால் தோண்டு போகக்கூடாது. எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இப்போ இன்னைக்கு ஒரு துன்பம் எனக்கு வருதா, அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால், நான் என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு துன்பம் வந்துடுதோ அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதாவது வழி பார்ப்போம். நம்ம ஏதாவது ஒரு தவறான வழியை கடைபிடித்து அதை போக்குவதற்கு வழி பார்ப்போம். ஒரு இன்பம் வருதா, அந்த இன்பத்தை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிப்பதற்காக ஒரு தவறான வழியை நம்ம கடைபிடிப்போம். அப்படி இல்லாமல் அருளாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, விதிப்பயனால் அவங்களுக்கு ஒரு இன்பம் வந்தால் அந்த இன்பத்தை பெருமான் திருவுருளை நினைத்து கொண்டு அடக்கத்தோடு அனுபவித்து விடுவார்கள். அதேபோல் அவங்களுக்கு ஒரு விதிப்பயனால வினைப்படி ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தையும் பெருமானுடைய அருளாகவே நினைத்து அனுபவித்து விடுவார்கள். அதான் இறைவனை ஒப்புன்றது. வருவது அனைத்தும் ஈஸ்வர பிரசாதமாக நினைத்தால்தான் இறைவனை ஒப்பு. அது வந்தால் உயிர் பக்குவம் அடைஞ்சிருதுன்னு அர்த்தம். இறைவனை ஒப்பு ஒரே நாளில் வந்துடாதுங்க. அதுவும் கால் பாகம், அரை பாகம், முக்கால் பாகம், ஒரு பாகம் அப்படிதான் வரும். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் என்று 4 நிலையில நிகழும். அதே மாதிரி மல பரிபாகமும் ஒரே நாளில், இன்றைக்கு நான் நாளைக்கே எல்லாவற்றையும் துறந்து விட்டு இறைவன் திருவிடை அடைய முடியாது. ஏனென்றால் உலக பாசம் என்ற அந்த கடலில் நாம் மூழ்கின்றிருக்கோம். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். அப்போ மந்ததரம் என்றால் மிக மிக மெதுவாக, மந்தம் என்றால் மெதுவாக, தீவிரம் என்றால் வேகமாக, தீவிர தரம் என்றால் மிக மிக வேகமாக. இப்படித்தான் அந்த 4 நிலையிலே நிகழும். இறைவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்தியபாகம் 3மே சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரே நிலையில் நடக்கும். இறைவனை ஒப்பு வந்து அதற்கேற்ப மலபரிபாகம் செய்யும், அதற்கேற்ப சத்தியபாகம் நடைபெறும். அதுதான் நான் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு கால் பாகம் உலக நினைவு இருந்தா, கால் பாகம் உங்களுக்கு இறை நினைவு இருந்தா, முக்கால் பாகம் உலக நினைவு இருக்கும். உங்களுக்கு கால் பாகம் தான் இறை நினைவு இருக்கு. இறையுடைய நினைப்பு உங்களுக்கு கால் பாகம் இருந்ததுன்னா மீதி முக்கால் பாகம் உங்களுக்கு உலக நினைவு இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு அரை பாகம் இறை நினைவு இருந்தா அரை பாகம் உலக நினைவு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு உங்களுக்கு முக்கால் பாகம் இறை நினைவு இருந்தா உங்களுக்கு கால் பாகம் தான் உலக நினைவு இருக்கும். முழு பக்குவம் என்பது முழுவதுமே இறை நினைவு, உலக போகம் 0 ஆயிடும். ஆகவே இறைவனை ஒப்பு, மலபரி பாகம், சத்திய பாகம் 3மே தொடர்ச்சியாக ஒரே சமயத்தில் நடைபெற வேண்டியது. அந்த பெருமானுடைய இச்சை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால்தான் பெருமானுடைய திருவடிகளை ஞான சக்தி, கிரியா சக்தியா சொல்றாங்க. எங்கேயும் பாருங்க, திருவடிகளை இச்சா சக்தியா குறிக்கவே மாட்டாங்க. இறைவனுடைய திருவடிகளை வலது திருவடி ஞான சக்தியாகவும் இடது திருவடி கிரியா சக்தியாக குறிப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. வலது திருவடி என்பது ஞானம், ஆண்பாகம். இடது திருவடி கிரியா சக்தி என்பது பெண்பாகம். பெருமானுடைய அர்த்தநாரி கோலத்தை ஞாபகப்படுத்துது. ஆகவேதான் பெருமானுடைய திருவடிகள் ஞானம் கிரியா குறிக்கப்படும், இச்சையாக குறிக்கப்படாது. உருகு ஓட்டும் அன்புனா உருகியோடும் பேரன்புன்றாங்க. அதான் சொல்றாங்களே சிவஞான போகத்துல, அயரா அன்பில் அரண் கழு செலுமேன்றாங்களே. டயர்லெஸ் லவ், அதாவது இறைவனை நோக்கி நம்ம ஒரு தொடர்ந்து அன்பை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். திருகு ஓட்டுனா மாறுபாடான நம்முடைய அந்த சிந்தையினுடைய கோணத்தை, திருகின கோணம், அந்த ஆணவம், அதை ஓட்டுன்றாங்க. அந்த 2 செவிக்கு என்ன சொல்றாங்க, முற்றும் உணர்தல், வரம்பில்லா ஆற்றல். 2 செவிக்கும் ஒரு சொல்றாங்க. முற்றும் உணர்தல், வரம்பில்லா ஆற்றல். தாள்கள் தான் ஞான சக்தி, கிரியா சக்தியா சொல்லிட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நாம் வணங்கி கொண்டு வந்தால் நம்முடைய துன்பம் எல்லாம் தீரும், முடிவான அந்த வீடு பேரை நமக்கு கொடுப்பார் அப்படின்றார். அடுத்து 2வது பாடலுங்க சமயங்களை பற்றி சொல்றார். சமயங்கள் நம்ம சைவ சமயம் என்ன பண்றாங்க, 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. புறப்புற சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புற சமயங்கள், அகச்சமயங்கள் என்று 4 பெரும் பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றும் 6 இருக்குங்க. புறப்புற சமயம் என்பது 6 பிரிவுகளை கொண்டது. புறச்சமயம் என்பது 6 பிரிவுகளை கொண்டது.
அகப்புறச்சமயம் என்பது 6 பிரிவுகளை கொண்டது, அகச்சமயம் என்பது 6 பிரிவுகளை கொண்டது. மொத்தம் 4, 6, 24 சமயங்கள் இருக்கு. இதற்கு மேலான இருக்கிறது நம்ம சமயம், சைவ சமயம். மொத்த சமயங்கள் எத்தனைன்னா 25ன்னு சொல்றோம். 4 புறப்புறமாறு புறமாறு, அகப்புறமாறு அகமாறு, 24. இதற்கு மேலாக உள்ள நம்ம சித்தாந்த சைவம். ஆனா ஒவ்வொரு சமயத்தாரும் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிறார்கள். இப்ப புறப்புற சமயத்தார் அதுல 6 பிரிவு இருக்கு, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள். அதே மாதிரி இந்த 4 பிரிவில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பிரிவினர் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமயங்களை வழிபடுகிறார்கள். ஆனா நம்ம சிவஞான முனிவர் என்ன சொல்லிருக்கார், சாருவாகம் முதலிய எல்லா சமயமும் பரமசிவனால் செய்யப்பட்டமையின் பிரமாணமேன்ட்டார். சிவஞான முனிவர் பாடியத்தில் சொல்றார், சாருவாகம் முதலிய எல்லா சமயமும் பரமசிவனால் செய்யப்பட்டமையின் பிரமாணமேன்ட்டார். என்ன அர்த்தம்னா, உலகத்திலே இருக்கு இப்ப 24 சமயம் சொல்றோமே, எல்லாமே சிவனால தோற்றுவிக்கப்பட்டதுன்ட்டார். படிகள் நம்ம இருக்கிறது கடைசி படியில் இருக்கும், 18ஆம் படியில் இருக்கும். சபரிமலைக்கு போனா 18ஆம் படி இருக்க, அதுக்கு மேல போனா இறைவன் தான். இப்ப நம்ம சைவ சமயம் இருக்கிறது 18ல இருக்கும், மேல இருக்கும். இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. ஒவ்வொரு சமயத்திலும் பிறந்து இந்த உயிரானது அதிலே கொஞ்சம் பக்குவப்பட்டு அடுத்த சமயத்துக்கு வந்து இப்போ நம்ம சைவத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே எல்லாமே பெருமானால் அருளப்பட்டுதான். சாருவாகனா உலகாதாயன்னு அர்த்தம். அது தோற்று வைத்தவர் வந்து அந்த உலகாத மதத்துக்கு தான் பேர் வந்து உலகாதாயம் என்பது மதம் பேரு. அது தோற்று வைத்தவர் சாருவாகனர். உலகாதாய மதம் என்பது பேரு, மதத்தினுடைய பேரு. அது தோற்று வைத்தவர் பேரு தான் சாருவாகனர். அது என்னன்னா உலகம் தான் இருக்கிறதா உண்மைன்னுவாங்க. கண்ணால் காண்பது தான் உண்மை, எதையும் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆகவே இந்த 6 சமயங்களும் எல்லா வேதங்களையும் இதெல்லாம் கடந்து நம்ம சமயம் எப்படி இருக்குன்னா, இது எல்லாவற்றையும் கடந்து இவர்களே சொல்லப்பட்டவர்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி இதற்கு மேலான ஒரு பொருளை கொடுப்பது நம்ம சமயம்ன்றாங்க. அதாவது உயிர் தொகுதிகளுக்கு தாயாகவும் தந்தையாக இருக்கிற அந்த சிவபெருமானே அனைவருக்கும் முழுமுதற் கடவுள். அவர் தான் எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுள். அவரே உலகில் யார் யார் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக அருள் பாலிக்கிறார். அதனால்தான் சித்தியார்ல 100 பாட்டுல பின்னால சொல்றார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய எங்கே மாதொரு பாகனாதான் அருள்வார்ட்டார். ஆகவே முதல்ல சொன்னார சிவஞான சுவாமிகள், அதுக்கு பிரமாணம் இங்க இருக்கு. எல்லா சமயமும் சிவபெருமான அருளப்பட்டது சொன்னாரே சிவமா முனிவர், அதுக்கு பிரமாணம் நம்ம சித்தியார்ல வருது. நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அருள் பாலிப்பது பார்வதி தேவி இடபாகத்திலே கொண்டிருக்கிற சிவபெருமான்ட்டார். ஆகவே பிற சமயங்களிலே உள்ளவர்கள் அனைவருமே முடிவிலே சைவ சமயம் சார்ந்துதான் முக்தி பெற முடியுமா. எல்லா உயிர்களும் முக்தி பெற்றே ஆக வேண்டும். முக்தி அடையாத உயிர் கிடையவே கிடையாது. எல்லா உயிரும் முக்தி பெற்றே ஆக வேண்டும். முக்தி கொடுக்கிற கடவுள் சிவபெருமான் மட்டும்தான். வேற எந்த கடவுள் அவர் தான், மீதியெல்லாம் தெய்வம் தான். சிவன் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய இலக்கணம் உடையவர், மற்றெல்லாம் தெய்வம். ஆகவே முக்தி கடவுள் வந்து சிவனுக்குரிய சிறப்பான இலக்கணம். ஆகவே எல்லா சமயங்களும் முடிவிலே நம்முடைய சமயத்தை சார்ந்துதான் அவங்க முக்தி அடைய வேண்டும் அப்படின்றாங்க. ஆகவே அந்த 6 சமயத்தை பத்தி இப்போ கொஞ்சம் விளக்கமா சொல்லிடலாம். புறப்புற சமயம் வந்துங்க 6 சொல்றேன். உலகாயதம் முதல்ல நம்ம இந்த சித்தாந்த தெளிவில் பார்த்துட்டதெல்லாம் நீங்க அப்படியே கேட்டீங்கன்னா போதும், ஏன்னா அதில் எழுதியிருப்பீங்க. உலகாயதம், மாத்துமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்ராந்திகம், ஆறுகதம். புறப்புற சமயம் 6ங்க. இதில் அன்னைக்கு கூட ஒரு அம்மா கேட்டாங்க, இதில் வந்து வேற ஒன்றும் நம்ம பெருசாக டீட்டெயில் பார்க்க வேணாம், இதுக்கு மேலே அந்த சமயத்தோட கொள்கை என்ன, அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு நமக்கு அவ்வளோ பயன்படாது. இப்போ யோகசாரம்னா என்ன, மாத்துமிகம்னா என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு.
அதையெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு அவ்வளோ இப்போ தேவையில்லை இந்த அளவில். ஏனென்றால் நம்ம இந்த அளவில் தெரிந்து கொண்டா போதும். ஒவ்வொரு சமயத்தை பற்றியும் அதை ஆறையும் நம்ம ஒவ்வொன்று 24 அந்த கடவுள் யாரு, அது கொள்கை என்ன, அவங்க வேற வழிகள் என்ன, அதெல்லாம் பார்க்குறது தேவையில்லை. ஏன்னா அது சித்தாந்த செய்திகள் ஒன்றும் இல்லை. அதை ஒதுக்கிட்டாங்க. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம்னு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவையெல்லாம் நம்மை விட கீழானவை. அடுத்தது புறப்புற சமயம் 6 சொன்னாங்க. உலகாயதம், மாத்துமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்ராந்திகம், ஆறுகதம். இது புறப்புற சமயம். புறச்சமயம் 6ங்க. புறச்சமயம் 6. தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம். தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம். இதான் சங்கரர் மதம். ஏகான்மவாதம் சங்கரர் மதம். சாங்கியம், யோகம், பஞ்சராத்திகம். பஞ்சராத்திகம்னா வைணவம். புறச்சமயம் 6ங்க. தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திகம். அடுத்து அகப்புற சமயம். அகப்புற சமயம் 6. பாசுபதம், மாவிரதம், காபாலம். பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். அகப்புற சமயம் 6. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். அடுத்து அகச்சமயம் 6. பாடாணவாத சைவம். பாடாணவாத சைவம். 2வது பேதவாத சைவம். பேதவாத சைவம். 3வது சிவசமவாத சைவம். சிவசமவாத சைவம். 4வது சிவசாங்கிராந்தவாத சைவம். சிவசாங்கிராந்தவாத சைவம். சிவசாங்கிராந்தவாத சைவம். 5வது ஈஸ்வர அபிகார வாத சைவம். ஈஸ்வர அபிகார வாத சைவம். 6வது சிவாத்துவித சைவம். 6வது சிவாத்துவித சைவம். அகச்சமயம் 6ல் பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசாங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகார வாத சைவம், சிவாத்துவித சைவம். இது 4, 6, 24ங்க. இந்த புறப்புற சமயம் அவங்க கொள்கை என்னன்னா, வேதத்தையும் சிவாகமத்தையும் பிரமாணமாக கொள்ள மாட்டார்கள். புறப்புற சமயம் என்பது நமக்கு அடிப்படை வேதங்கள், ஆகமங்கள் ரெண்டுமே பெருமானாரால் அருளப்பட்டவை. வேதங்களும் பெருமானாரால் அருளப்பட்டது, ஆகமங்களும் பெருமானாரால் அருளப்பட்டது. இவற்றை பிரமாணமாக கொள்ள மாட்டார்கள். யாருங்க? புறப்புற சமயத்தார். அடுத்து புறச்சமயம். அவங்க வேதத்தை உடன்படுகிறார்கள், சிவாகமத்தை ஏற்க மாட்டாங்க. புறப்புற சமயம் வேத சிவாகம் ரெண்டையும் ஏற்க மாட்டாங்க. ரெண்டுமே அவங்களுக்கு ஒத்துக்காது, ரெண்டுமே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் புறச்சமயவாதிகள் வேதத்தை ஒத்துக்கொள்கிறார்கள், சிவாகமத்தை ஏற்க மாட்டார்கள். அகப்புற சமயம் வேத ஆகமம் ரெண்டையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயம் வேறு நூல்களை பிரமாணமாக கொள்கிறார்கள். வேதம் ஆகமம் ரெண்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தனியாக ஒரு நூலை செய்து அந்த நூல்களை பிரமாணங்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுக்கு அந்த நூல்களுக்கு தந்திரங்கள் என்று பெயர். வேதத்தை ஆகமத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களிடம் தனியாக ஒரு நூலை செய்கிறார்கள், அந்த நூல்களுக்கு தந்திரம் என்று பெயர். வேதம் ஆகமும் இரண்டையும் ஓரளவு தழுவி, ஆனால்
தந்திரம் என்ற வேறொரு நூலை செய்கிறார். அகச்சமயம் வேதம் ஆகமங்களை பிரமாணமாக கொண்டாலும் அகச்சமயம் கடைசியில் இருப்பவங்க வேதத்தை ஆகமத்தை 2 பிரமாணா கொள்கிறார்கள். ஆனாலும் அந்த உண்மை பொருளை மாறுபட கூறுகின்றன. நம்ம சொல்ற அந்த முப்பொருளை மாறுபாடாக கூறுகின்றன. சித்தாந்த சைவம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கு. 24 சமயங்களுக்கு கடந்து இருக்கு. அவருக்கு மேலாக உள்ளது. வேதங்கள் ஆகமங்கள் 2ஐயும் பிரமாணமாக கொண்டு அவற்றின் பொருளை உள்ளவாறு உரைப்பது சித்தாந்த சைவம். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவுன்றாங்க. சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு. அதாவது இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்லன்னு ஒவ்வொன்றா ஒதுக்கி விட்டு கடைசியிலே முடிவான ஒரு பொருள் நிற்குது பாருங்க, அதான் முடிந்த முடிவு. இது தவிர வேற முடிவு இல்லை, இதுதான் முடிந்த முடிவு என்ற ஒரு உண்மையை தர்றது. ஆகவே பிற சமயங்கள் கூறியதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதே சமயம் அவைகள் கூறுகின்ற மாறுபான கருத்துக்களை மறுத்து இதுதான் முடிந்த முடிவு என்பதை யாவராலும் மறுக்க முடியாதுன்றாங்க. அதான் இது விசேஷம். இப்போ இவ்வளோ நாள் ஆயிருக்குங்க சைவ சித்தாந்தத்தை பற்றி மறுப்பெல்லாம் முதலே வந்துடுது. இப்போ இந்த காலத்தில் யாரும் நம்ம சாத்திரத்தை சைவ சித்தாந்தம் மறுக்கலை. மறுப்பெல்லாம் பழைய காலத்தில் வந்துடுது. அதற்கு மேலே மறுப்பு இல்லை, மறுப்புக்கு விடையை கொடுத்துட்டாங்க. ஆகவே இதுதான் முடிந்த முடிவு என்ற ஒரு பொருளை சொல்றது. அப்படி முடிந்த முடிவாக நாம கொள்றது பதி பசு பாசம் என்ற முப்பொருள்கள் தான். இந்த முடிந்த முடிவாக நாம் கொள்வது பதி பசு பாசம் என்ற 3 பொருள்கள். இந்த 3மே அனாதியானவை. அனாதினா தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை, தோற்ற நாசமற்றவை, எப்பொழுதும் உள்ளவை. பதி என்பது இறைவன், அவர் ஒருத்தர் தான், சிவபெருமான். பசு என்றது உயிர்கள். பசுன்னு செங்குலர்ல சொன்னாலும் உயிர்கள்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை. இது 3 தான் முக்கியமான 3 பொருள் என்று நம்ம உரைக்கிறோம். ஆகவே சித்தாந்த சேவை எல்லாற்றுக்கும் மேலாக இருக்கிறது சொல்றாங்க. அடுத்ததாக 3வது பாடல் நம்ம போறோம். இதில் என்ன சொல்றார்? தன்னுடைய சிவஞான போதத்தை தலைமை நூலா சொல்றார். சித்தியார் எதை பற்றி எழுதினார்னா சிவஞான போதத்துக்கு ஒரு செய்யுள் வடிவில் உள்ள உரை நூல். ஆகவே இப்ப இங்க என்ன சொல்றார்? 3வது பாடல்ல இந்நூலுக்கு முதல் நூல் ஆகிய சிறப்பை சொல்றார். நான் அந்த நூல் செய்ததுன்னா இதுக்கு ஒரு முதல் நூல் இருக்கு, அதோட சிறப்பை சொல்றார். தன் திருவடிகளை என் தலைமையில் வைத்து, அதாவது சிவஞானம் மெய்கண்ட தேவர் அருள்ந்த சிவத்தினுடைய தலைமையில தன்னுடைய திருவடியை சூட்டின்றார். தன் திருவடியை என் தலைமையில் வைத்து என்னை ஆட்கொண்டு அருளிய திருவேண்ட நல்லூரில் வாழ்கின்ற மெய்கண்ட தேவர் அருளிய நூலை தலைமை நூலாகட்டார். தலைமை நூல்ல அதுக்கு மேல நூல் இல்லை. சிவஞான போகத்துக்கு மேல நூல் எதுவும் இல்லாத தலைமை நூல் விட்டார். அந்த நூலை தலைமை நூலாக கொண்டு சைவ சித்தாந்தத்தின் மெய்ப்பொருள் உண்மையை கூறத் தொடங்குகிறேன்றார். ஆகவே சிவஞான போதம் முதல் நூல், சித்தியார் வழி நூல், சிவபிரகாசம் சார்பு நூல், புடை நூல். அதிலே சுருக்கமான சொல்லப்பட்டிருக்கும் சூத்திர வாயிலாக. அது கொஞ்சம் விரித்து 328 பாடல்களிலே 2 பிரிவாக, பரமக்கம் சுபக்கம் என்று 2 பிரிவாக அருளி இருக்கிறார். இது செய்யுள் வடிவில் இருந்த உரை எதுக்கு சிவஞான போதத்துக்கு. அப்படிப்பட்ட சிவஞான அந்த போதத்தை அருளிய மெய்கண்ட தேவரின் திருவடிகளை தன் தலைமையில் சூடிக்கொண்டு அவர் ஏற்று அருளிய நூலை தலைமை நூலாக கொண்டு நான் சைவ சித்தாந்தத்தின் மெய்ப்பொருள் உண்மையை கூறத் தொடங்குகிறேன்றார். தாழ் தலைன்றார். தாடலை என்பது தாழ் பிளஸ் தலை. தாழ் பிளஸ் தலை என்றால் இறைவனுடைய அல்லது குருவுடைய தாள்கள் திருவடிகள் தன் தலைமையில் சூட்டிக் கொள்வதுன்னு அர்த்தம். அதான் தாடலைன்னு மாறும். தாழ் பிளஸ் தலை என்பது புணரும் போது தாடலை என்று மாறும். தாள் என்றால்
இறைவனுடைய திருவடிகள் அல்லது குருவினுடைய திருவடிகள். தலை என்றால் தன்னுடைய தலை. அப்படிப்பட்ட அவருடைய ஒப்பற்ற உயர்வான பெருமானின் திருவடிகளை என் தலைமையில் சூடிக்கொள்றேன்ற 4ஆவது பாடலுங்க. நம்ம மனிதர்ல 3 வகை கேள்விப்பட்டிருக்கோம். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று 3 வகை நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். விஞ்ஞானகலர் என்பவர் ஒரே பிறவிலே முக்தி அடைஞ்சிருவாங்க. ஆணவ மல வாசனை மட்டும் உள்ளவங்க. வாசனை என்றால் தாக்காதுன்னு அர்த்தம். இப்போ வீட்டில் சமைக்க போறாங்க தாய்மார்கள், ரசம் தாளிக்கணும். பெருங்காய டப்பாவை பார்க்கல, பெருங்காயம் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. பெருங்காயம் கடுகு போட்டாங்க, எண்ணெய் ஊற்றிட்டாங்க, பெருங்காயத்தை தாளிக்க எடுத்து போடணும். ஆனால் பெருங்காயத்தை பார்த்தா டப்பா காலியாக இருக்கு. ஆனால் காலியாக இருந்தாலும் வாசனை எப்போ பெருங்காயம் இருந்தப்போ என்ன வாசனை அடிச்சதோ அந்த வாசனை அந்த டப்பாவில் அடிக்குது. பெருங்காயம் அதில் தீர்ந்து போச்சு. ஆனால் பெருங்காயம் இருந்தால் என்ன வாசனை அடிப்போ அந்த வாசனை அதில் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ அம்மா வீட்டில் செய்கிறவங்க, சரி பெருங்காயம் தீர்ந்து போச்சே, இந்த வாசனையை காமிச்சு ரசத்தை தாளிக்க முடியுமா? அது பயன்படாது. அதான் வாசனை அளவுனா தாக்காதுன்னு அர்த்தம். ஃபேன் ஓடிட்டு இருக்க வேகமாக நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேன் இப்போ குளிர் நாளுங்க ஃபேனை நிறுத்துங்கன்றோம். ஃபேனை நிறுத்தினா அந்த சுழற்சி உடனே அப்படியே ஸ்டக்குன்னு நிற்கிறது. சுவிட்சை நிறுத்தம் அந்த சுழற்சி அப்படியே நிற்கிறது. அது ஒரு 10 சுற்று சுற்றி தான் நிற்குது. ஆனால் சுவிட்சு போட்டுக்குள்ளே வந்த காற்று சுவிட்சை ஆஃப் பண்ண பிறகு அந்த காற்று வராது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஆகவே வாசனை அளவுன்னா தாக்காதுன்னு அர்த்தம். குயவனார் மண்பாண்டை செய்கிறார். ஒரு பாண்டம் செய்கிறதுக்கு நல்லா வேகமாக சாக்கரத்தை சுற்றி விடுறார். சுற்றிட்டு அந்த பாண்டத்தை செஞ்சுட்டு அப்படியே கையால் வெட்டி எடுத்து விடுறார். பாண்டத்தை சுத்தறதை நிறுத்தி விடுறார், கழியை எடுத்து விடுறார். ஆனால் அந்த சக்கரம் உடனே அப்படியே நின்று விடாது. அந்த சுழற்சின்னு ஒரு 10-20 சுற்றி நிற்கும், சுற்றி நிற்கும். சரி, அந்த சுத்தில் இன்னொரு பானை செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. ஆகவே வாசனை அளவு என்றால் தாக்காதுன்னு அர்த்தம். ஆணவமல வாசனை மட்டும் உள்ளவர்கள் அவங்க ஒரே பிரிவில் முக்தி அடைஞ்சிருவாங்க. அவர்களுக்கு பெருமான் அவங்க உள்ளுக்குள்ளேயே உணர்த்தி விடுவார் முப்பொருள் உண்மையை. அவங்க அறிவுக்கு அறிவாக இருந்து அவங்களுக்கு ஞானத்தை உணர்த்தி விடுவார். அவங்க தான் விஞ்ஞானகலர். ஒரே பிரிவில் முக்தி அடைஞ்சிருவாங்க. அடுத்து பிரளயாகலர். இவங்க எப்படின்னா ஆணவம் கண்மம் மெலிதாக தாக்கக்கூடியவர்கள். ஆணவம் மெலிதாக தாக்குமா அவங்கள. இவங்க எப்போன்னா பல ஊழி காலங்களிலே பல பிறவிகள் எடுத்து முக்தி அடைவாங்க. பல ஊழி காலம், ஒரு ஊழி 2 ஊழி அப்படி தொடர்ந்து போகுதுல, அதில் பல பிறவிகள் எடுத்து ஏதோ ஒரு ஊழி காலத்தில் முக்தி அடைவாங்க. ஒரு பிரளய கால எல்லையில் பல பிறவிகளை எடுத்து கடைசியாக முக்தி அடைவார்கள். சகலர், நம்மளாம் சகலர். நம்ம எப்போ முக்தி அடைவோம்னா நமக்கு ஆணவம் கண்மம் ரொம்ப வன்மையாக தாக்கும். பிரகிருதி மாயில உள்ளவர்கள் நம்ம வன்மையாக தாக்கும் ஆணவம் கண்மம். நமக்கு எப்போ முக்தினா பல பிரளய கால எல்லையிலே பல பிறவிகளை எடுத்து பின் ஏதோ ஒரு பிறவியிலே தான் முக்தி அடைவோம். அப்போ விஞ்ஞானகலர் எடுத்த ஒரு பிறவியிலே முக்தி அடைஞ்சிருவாங்க. பிரளயாகலர் ஒரு பிரளய கால எல்லையிலே முக்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம சகலர் பல பிரளய கால எல்லையிலே பல பிறவிகளை எடுத்து பின் ஏதோ ஒரு பிறவியிலே முக்தி அடைவாங்க. இதுதான் நம்ம படிச்சிருக்க விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். ஆனால் இங்கே என்ன சொல்றார், வேற 3 வகையை சொல்றார். மனிதர்ல 3 வகை இருக்காங்க, அவங்களே இப்போ சொல்ல போறேன்றார். அவங்க யாருன்னா சாமு சித்தர். இந்த பாடல்ல சொல்ல வர்றது சாமு சித்தர், வைநயிகர், வைநயிகர், பிராகிருதர். இந்த 3 பேரை சொல்றார். அதனால தான் அந்த 3 பேர் இல்லைவங்க. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் இல்லை. இவர் சொல்றது வேற ஒரு புது விளக்கத்தரார். சாமு சித்தர், வைநயிகர், பிராகிருதர் என்ற 3 பேரை சொல்றாரு. இதுல சாமு சித்தர் யாருன்னா முற்பிறவைகளிலே உண்மை சரியை கிரியை யோகம் செய்து நல்ல தவத்தின் பயனாக
இந்த பிரிவிலே வீடு பெறுவதற்கு தகுதியானவர்கள். பல பிரிவிலே எடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் உண்மை சரியை கிரியை யோகம். சரியை கிரியை யோகத்துல 2 இருக்குங்க. உண்மை சரியை கிரியை யோகம் என்பதை தொண்டுக்காக தொண்டு செய்வது. ஆலயத்துக்கு போறோம், ஆலயத்தில் குப்பை கூடம் கிடந்தா ஐயோ ஆலயம் தூயமற்ற இருக்குன்னு சொல்லி அந்த குப்பை கூடத்தை அகற்றுறது. இது தொண்டுக்காக தொண்டு செய்யுது. இல்லை ஆலயத்தை குப்பையா இருக்கு, இந்த குப்பையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும், நமக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா அது உண்மை உபாயம் ஆயிடும். ஒரு செயலை செய்யும் போது அதன் பலனை எதிர்பார்க்காமல் தொண்டுக்காக தொண்டு செய்தால் அது உண்மை. அதன் மூலமா நமக்கு ஒரு பின்னால ஒரு பலன் வரும் என்று நினைத்தா உபாயம். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா உண்மை சரியை கிரியை யோகம் செய்தவர்கள். பல பிரிவுகளை செய்து இந்த பிரிவிலே முக்தி தகுதி அடைஞ்சு விட்டாங்க. ஆகவே அவங்களுக்கு இந்த நூல் தேவையில்லைன்ட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பக்குவப்பட்டுட்டாங்க. பல பிரிவுகள் எடுத்து சரி கிரியை யோகம்லாம் செய்து உண்மை சரி கிரியை யோகம் செய்து பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. இந்த பிரிவில் முக்தி அடைய போகிறார்கள். சிவன் முக்தர் நிலைக்கு வந்துட்டாங்க. சிவன் முக்தர்னா முக்தி என்பது இறப்புக்கு பின் உள்ளது. உயிர் போன பிறகு அடைவது முக்தி, அது சாயுச்சியம். சிவன் முக்தினா உயிரோடு இருக்கும் போதே முக்தி அடைஞ்ச நிலையை அடைஞ்சு விடுது. எண்ணத்திலே மனதிலே முக்தி அடைஞ்ச நிலையை அடைவது. அந்த நிலையை அவங்க அடைஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த நூல் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அடுத்தது வைநாயகர்னா அவங்க தான் இப்படிப்பட்ட நூலை துணை கொண்டு முன்னேற வேண்டியவர்களாம். முதல்ல சொன்ன சாமு சித்தர் முதல்ல பக்கம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இனிமே புதுசா எதுவும் செய்தி சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த வைநகர் இருக்காங்களே 2வது வகை, அவங்க தான் இப்படிப்பட்ட நூலை படித்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டும். அவங்களுக்காக தான் நூலை தான் செஞ்சிருக்கின்ற வைநகர் என்பவர்கள் அருளாக அருளிய நூலை கொண்டு அதில் கூறிய கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்து அதன் மூலம் பக்குவம் அடைஞ்சு இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள். இவங்களுக்கு அந்த நூல் தேவை, இவங்களுக்கு தான் இதை செய்திருக்கிறேன்றார். இன்னொருத்தர் இருக்கிற பிராகிருதர், அவங்கள ஒதுக்கிடுறார். அவங்க உலக போகங்களே வாழ்க்கைன்னு வாழறாங்களாம். உலக போகம்தான் வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது. அப்படி என்ற நிலையில வாழுங்க. அவங்களுக்கு இந்த உலக என்பமே பெரிதென்று வாழ்பவர்கள். அவங்களுக்கு இந்த நூலால எந்த பயனும் இல்லை. அவங்கள திருத்த முடியாட்டார், நாய் வாழிட்டார். அவர்களை நீங்க பக்குவப்படுத்தவே முடியாது. அவர்களாக பல கோடி பிறவைகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டதா உண்டு. இந்த நூலை படித்தெல்லாம் அவங்க பக்குவப்பட முடியாது அப்படின்ட்டார். ஆகவே 3 வகை சொல்றாரு மனிதர்களே. அவங்க அந்த 3 பேர் விஞ்ஞானங்கள் பிள்ளையார்கள் சகலர் அல்ல. இவர் சொல்றது சாமு சித்தர், வைநயகர், பிராகிருதர். சாமு சித்தர் என்பவர்கள் பல பிறவிகளிலே உண்மை சரியை கிரியை செய்து இந்த பிறவிலே முக்தி அடையும் தகுதியை அடைந்து விட்டார்கள். சீவன் முக்தி நிலையை அடைந்து விட்டார்கள். சீவன் முக்தி நிலைக்கு சேக்கிழார் அருமையா ஒரு பாட்டு சொல்லுவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். சீவன் முக்தருக்கு பெரிய புராணத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், அதாவது கெடுதல் வந்தா தோண்டு போக மாட்டாங்க, ஒரு நல்லது வந்தா துள்ளி குதிக்க மாட்டாங்க. கேடு என்றால் துன்பம், ஆக்கம்னா இன்பம். ரெண்டுமே கெட்ட திருவிழா, ரெண்டையும் சமமா பாய்ப்புங்க. நல்லதோ கெட்டதோ ரெண்டும் சமம். இன்பமும் எனக்கு நன்மை தான் செய்கிறார் பெருமான், துன்பம் வந்தாலும் எனக்கு நன்மை தான் செய்கிறார் பெருமான். என்ன பக்குவப்படுத்துறார் அப்படின்னு நினைத்து ரெண்டும் சமமா அனுபவிச்சிடணும். ஆகவே கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர். ரோட்ல நடந்து போறாங்க, ஒரு பானை ஓடு கிடக்குது, பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனா ஒரு பவுன் காசு இருக்கு, அதையும் ஓடு போல தள்ளிட்டு போயிடுவாங்க.
ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடவே இல்லை. காலம்புறம் அப்படியே வாழ்ந்து விட்டார்கள். ஒரு சமயம் அவங்க ஒரு தெரு வழியா போயிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணன் என்ன போயிட்டு இருக்கார், சாரதா தேவி பின்னால போயிட்டு இருக்காங்க. அப்போ தரையெல்லாம் மண் தரை, இப்போதானே உங்களுக்கு தார் ரோடலாம், அப்போல்லாம் மண் தரை தான். அந்த மண் தரையிலே ஒரு பொற்காசு கிடந்தது. ராமகிருஷ்ணர் பார்த்தார். உடனே அந்த பொற்காசை தன் கால் பெருவிரலால ஒரு சின்ன பள்ளம் தோண்டினார். பெருவிரலால அந்த இடத்த கொஞ்சம் பள்ளமாக்கினார். அந்த பொற்காசை அப்படியே தள்ளி அது மேலே மண்ணை போட்டு மூடினார். பின்னால வந்த சாரதா தேவி பார்த்துட்டாங்க. கிட்ட வந்ததும் என்ன செஞ்சீங்க, என்ன செய்யறீங்க கீழேன்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னாரு. இல்லை ஏதோ காலை சேர்ந்துனீங்க, ஏதோ மண்ணெல்லாம் போட்டு தள்ளினீங்களே, என்ன விஷயம் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இல்லைம்மா ஒரு பொற்காசு கிடந்தது, அதை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆசை வருமானு தான் அதை ஒரு பள்ளம் தானே மேலே மண்ணை தள்ளி மூடனே அப்படின்னாரு. அந்த அம்மா கேட்டுதான், என்னம்மா உங்களுக்கு பொற்காசுக்கும் ஓடுக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டுதான். எப்படி பாருங்க, யார் பொக்கம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் உங்களுக்கு பொற்காசு அது ஓடுன்னு தெரியுதா அப்படின்றாங்க. அது மாதிரி ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடல என்று, இறைவா உன்னை கும்பிட்டு கொண்டே இருக்கணும்பா, வேற வேண்டாம் எனக்கு. அப்பா வீடு வேண்டாமா, வேண்டாம், இந்த பிறகு கொடுத்துருக்கியே இதே போல அடுத்த பிறகு கொடு. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்போம், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்றார் அப்பர் பெருமான். நடராஜ பெருமான் பார்த்து, பெருமானே அடுத்த பிறவி எனக்கு வேணுன்றார். ஏம்பான்னா உன்னுடைய குனித்த புருவத்தை பார்க்கணும், உன் கொவ்வை செவ்வாயை பார்க்கணும், உன் தலையில இருக்க அந்த கங்கையை பார்க்கணும், மேலே பூரா பனி படர்ந்திருக்க அதை பார்க்கணும், திருவெண்ணீர் பூசரிக்க அதை பார்க்கணும், உன் எடுத்த பொற்பாதத்தை பார்த்து நான் வணங்கணும், அதுக்காக இன்னொரு பிரிவு கொடுப்பான்ற. முக்தி வேணாமா, வேண்டான்ட்டார். முக்தி வேண்டான்ட்டார். பெரும்பாலும் அருளாளர் பிறவி வேண்டான்னுவாங்க. ஆனால் அப்பர் பெருமான் என்ன சொல்றார், அடுத்த பிறவி வேண்டும்பா, உன்னை பார்க்கணும் நடராஜ பெருமானே, உன்னை பார்க்க வேண்டுன்றார். ஏனென்றால் அதான் உலகத்தின் மையம். அங்கே நின்று கொண்டுதான் நடராஜ பெருமான் அந்த உலகத்தை இயக்கி கொண்டு வருகிறார். நமக்கெல்லாம் அவ்வளோ பெருமை. ஏனென்றால் இந்தியாவில் பிறக்கிறதே பெருமை, அது தமிழ்நாட்டில் பிறக்கிறது அதை விட பெருமை. அதை விட பெருமை நடராஜ பெருமான் அருள் பாலிக்கிற அந்த பக்கத்திலே நம்ம வைத்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் பெரிய பெரிய கொடுப்பனை. அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை குஞ்சித பாதம்னா வளைந்த திருவடின்னு அர்த்தம். குஞ்சிதம்னா வளைந்தன்னு அர்த்தம். அதை எப்படி தமிழ் படுத்திருக்கா பாருங்க. எடுத்த பொற்பாதன்ட்டார், தூக்கிய திருவடின்ட்டார். பிறவி வேண்டான்னு கேட்கறத விட்டுட்டு வேண்டுன்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றார், புழுவாய் பிறக்கினோம் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவோர்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செடுநீர் புனக்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்ட்டார். அப்பா புழுவா பிறந்தா கூட உன் ஞாபகம் எனக்கு இருக்கணுன்ற. அங்கே அம்மா என்ன கேட்குறாங்க, காரைக்கால் அம்மா, இரவாத இன்ப அன்பு வேண்டு பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். கைலாயத்துக்கு போகுது அம்மா, எலும்பு தோலுமா போகுது. அம்பிகை கேட்குறாங்க, பெருமானே இது என்ன ஒரு வத்தம் துத்தலமா ஒரு உருவம் வருது என்னன்னு கேட்குறாங்க. இது தலையால் நடந்து போறாங்க அந்த அம்மா. கைலாயத்தை மதிக்கக்கூடாது. அவருக்கு நம்மை போல அப்பா அம்மா இல்லை, பிறப்பிலி பிஞ்சகன் பேரொருளாளன். அவருக்கு யாரை பார்த்தா அம்மானு கூப்பிடலான்னு ஒரு ஆசையா இருக்கு. இதான் சாக்கடை, அவங்க என் அம்மாட்டார். வர்றதே என்னை பெற்றவள்ட்டார், என் அம்மாட்டார். கிட்ட வந்துடுது, என்னம்மா வேணும், ஏன் அவ்வளவு தூரம் வந்தான்னு கேட்கிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டுன்றாங்க, வேற ஒண்ணுமே கேட்கலைங்க. பெருமான்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, உடனே பிறவாம கேட்கல. பெருமானே உண்மையில இரவாத இன்ப அன்பு வேண்டுன்றாங்க. டயர்லெஸ் லவ், உன் மேல தொடர்ந்து நான் எப்பொழுதும் அன்பு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.
அந்த நிலையை எனக்கு கொடுப்பான்ற. சரிப்பா கொடுத்துட்டேன். அடுத்தது கேட்குறாங்க, பிறவாமை வேண்டும். அப்போ சொன்னார் பெருமான், அம்மா அது என் கையில் இல்லை, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு உலகத்தை படைக்கிறது இல்லை, உன் விதிப்படி உனக்கு பிறவி இருந்தால் கொடுத்தே தீர வேண்டும், அது என்னுடைய விருப்பப்படி கொடுப்பதல்ல, அது கொடுக்க முடியாட்ட. அப்ப என்ன சொல்றாங்க, மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்பா ஒருவேளை விதிப்படி எனக்கு ஒரு பிறவி இருந்ததுன்னா அந்த பிறவிலும் நான் உன்னை மறவாம இருக்கணும். சரிம்மா கொடுத்துட்டேன். இன்னும் வேண்டும், என்னம்மா வேண்டும்னா, நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கின்ற பெருமானே நீ ஆடுகிற கோலத்தை கண்டு நான் பார்த்து கொண்டே இருக்கணும்பா அப்படின்ச்சு. போமா திருவாலங்காட்டுக்கிட்டேன். ஆகவே இந்த மக்கள் எல்லாமே பெருமான் மேல அவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காங்க. அதே போன்ற அன்பை நாமும் செலுத்த வேண்டும். அம்மா நிறுத்திக்கலாமா? அடுத்து போலாங்களா இந்த ஒரு பாடல்? சரி. ஆக இந்த 3 வகை சொல்றார் மனிதர்ல, சாமுசித்தர், வைநேகர், பிராகிருதர். சாமுசித்தர் என்பவர் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க, வைநேகர் என்பவர் பக்குவம் அடைய போறாங்க, அவங்க தான் நூல் தேவை. பிராகிருதர் ஒதுக்கிட்டார், அவங்க உலக இன்பமே பெரிதென்று வாழ்பவர்கள், அவங்கள ஒதுக்கின்றார். அடுத்து அவையடக்கம் சொல்றார். அவையடக்கம் எப்பொழுதுமே புலவர்கள் அருளாளர்கள் பாடும்போது தம்மை தாழ்த்தி கொள்வார்கள். தம்மை எவ்வளோ கூட தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி மற்றவளை உயர்த்தி பேசுவாங்க. அதுதான் இங்க செய்கிறார். அறிவதற்கு அரிதான இறைவன் பெருமையை நான் கூற நினைப்பது பெரியவர்களுக்கு கேலிக்கு இடமாகின்றார். அதாவது பெருமானுடைய பெருமை அறிவதற்கு அரிதானது, யாராலுமே அறிய முடியாது. மறைகளாலும் அயனாலும் திருமாலாலும் மனத்தாலும் வாக்காலும். மனத்தால் என்றால் பசு ஞானம், வாக்கால் என்றால் பாச ஞானம். இறைவனை எதால அறிய முடியாது? மறைகளே அறிய முடியாது, வேதங்களே இறைவனை அறிய முடியாது, பிரம்மா அறிய முடியாது, திருமால் அறிய முடியாது. பசு ஞானம் மனத்தால் அறிய முடியாது, பாச ஞானம் வாக்கால் அறிய முடியாது. அப்படிப்பட்ட குறைபாடுள்ள அளவைகளால் அறிய முடியாதான். நம்ம அளவே வச்சிருக்கோம், அந்த அளவுகளாலும் பெருமானை அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெருமானுடைய தன்மையை இதுதான் நான் சொல்ல போறேன். பெருமானுடைய பெருமை யாராலும் அளந்து அறிய முடியாது, வேதங்களால முடியாது, பிரம்மாவால முடியாது, திருமாலால முடியாது, என்னுடைய பசு ஞானத்தால முடியாது, எனக்குள்ள பாச ஞானத்தால முடியாது, அளவுகள் இருக்க அளவுகளால் முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமானின் தன்மை இதுதான் நான் சொல்ல போறேன் இந்த புத்தகத்துல. ஆனா இதெல்லாம் பார்த்தா பெரியவங்களுக்கு கேலி பண்ணுவாங்க என்ன, அப்படிப்பட்ட இறைவனின் பெருமை இவன் போய் சொல்ல போறானாயா, இவனால முடியுமா என்று என்னை கேலி பேசுவார்கள். அப்படி தன்னை எவ்வளவு கூட தாழ்த்தி கொள்ள முடியுமோ அப்படி தாழ்த்தி என்ன சொல்றார், இறைவனுடைய பெருமை அத்தகையது, எந்த வரையறுக்கு உட்படாது, அறிய முடியாதது. அப்படிப்பட்ட இறைவனுடைய பெருமையை அறிய உண்ணாத இறைவனுடைய பெருமையை நான் அவருடைய திருவடியின் பெருமையை நான் கூற போறேன். இதை பார்த்து மற்றவங்களாம் என்ன கேலி பேசுவாங்க, இவன் போய் அதெல்லாம் பெருமை திருவடி எப்படிப்பா பேசுவான், அதை அறிய முடியுமா இவனால அப்படின்னு கேலி பேசுவாங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு அவையடக்கமாக ஒரு செயல் சொல்றார். அடுத்ததான் என்ன சொல்றார், அப்போ சிவபெருமானை யாராலும் அறிய முடியாதா அப்படி ஒரு எண்ணம் வருது. இங்க என்ன சொல்லிட்டார், வேதங்களால அறிய முடியாது, பிரம்மாவால அறிய முடியாது, திருமாலால அறிய முடியாது, பசு ஞானத்தால அறிய முடியாது, பாச ஞானத்தால அறிய முடியாது, அளவுகள் இருக்க அதாலே அறிய முடியாது. அப்படிப்பட்ட பெருமை நான் சொல்ல போறேன்னாரு. அப்ப அடுத்த பாடல் என்ன கேட்கிறார், நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், அப்ப இறைவனை அறியவே முடியாதா, இப்படி சொல்லிட்டாரு, அப்ப இறைவன் பெருமையை நம்ம உணரவே முடியாதா, அறிய முடியாதா என்ற சந்தேகம் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றார் இந்த பாடல. 6ஆவது பாடல் என்ன சொல்றார், இறைவன் பாச பசு ஞானங்களால் அறியப்படாதவன், பதிஞானத்தால் தான் அறியப்படுவோன்ட்டார். இப்போ இங்க ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறார். போன பாடல இறைவனை எதனாலே அறிய முடியாட்டாரு, ஆனா இந்த பாடல் என்ன பண்றார், அப்படி அல்ல, இறைவனே ஒன்றால் அறிய முடியாது ஒரு வகையில, ஆனா ஒரு வகையில அவனை அறிய முடியும். அறிய முடியாது என்பது
பாசஞானம், பசுஞானம். பாசஞானம் என்பது, பாசம் என்றால் கருவிகள், கருவிகளின் அறிவு என்று பொருள் அல்ல, கருவிகள் மூலமா நமக்கு வருகிற அறிவு. பாசம் என்றால் கருவிகள், தனு கர்ண போன போகங்கள், கருவிகள் மூலமாக நமக்கு வருகிற அறிவுதான் பாசஞானம். அதுவும் ஒரு வகையில பசுஞானம் தான். பாசஞானம் என்று நாம் சொன்னாலும் அதுவும் ஒரு வகையிலே பசுஞானம் தான். பாசமாகிய கருவிகளால் பசுவுக்கு வரக்கூடிய அறிவு, அப்படிப்பட்ட கருவிகளால் வரக்கூடிய அறிவால இறைவனை உணர முடியாது. ஏனென்றால் கருவிகள்லாம் அழியக்கூடியவை, இறைவன் அழியாதவன். கருவிகள்லாம் அழியக்கூடியவை. இப்போ என்னுடைய கருவிகள்லாம் என்கிட்ட இருக்கு, எல்லாமே தனு இருக்கு, கரணம் இருக்கு, புவனம் இருக்கு, போகம் இருக்கு. என்னோட இப்போ என்னுடைய தனு உடம்பு இருக்கு, கரணங்கள் இருக்கு, என்கிட்ட உள்ள கருவிகள் இருக்கு. புவனம் இருக்கு, நான் வாழக்கூடிய இந்த கடலூர் இருக்கு. போகம் இருக்கு, நான் அனுபவக்கூடிய இன்பத் துன்பம் இருக்கு. ஆனால் இந்த உயிரை விட்டு, இந்த உடலை விட்டு இந்த உயிர் போய்விட்டால் என் தனு போய்விடும், கருவிகள் போய்விடும், இந்த இடத்தை விட்டு நான் போயிடுவேன். ஆகவே இந்த கருவிகள்லாம் அழியக்கூடியவை, ஆகவே நிலையில்லாதவை, எப்பொழுதுமே உலக பொருளே காட்டுபவை. கருவிகளால் நீ இறைவனை அறியவே முடியாது, அவை எப்போதும் உலக பொருளையே உனக்கு காட்டுபவை. ஆகவே பாச ஞானத்தால் இறைவனை அறிய முடியாது. பசு ஞானம் என்பது கொஞ்சம் பக்குவம் அடையும் போது இந்த உயிர் கொஞ்சம் கருவிகளிலிருந்து தன்னை வேறாக நினைக்கும், கருவிகளிலிருந்து கொஞ்சம் வேறாக நினைக்கும். நான் வேறு, நான் சித்து பொருள், கருவிகள்லாம் என்னோடு சேர்ந்து இருக்கின்றன, இறைவன் தான் கூட்டு வைத்திருக்கிறார், ஆகவே அவைகள் என்னுடைய வயப்படி தான் செயல்படுது, அப்படி இப்படின்னு ஒரு தன்முனை போரும் பசு. நானே தான் எல்லாம் செய்கிறேன், என்னால் தான் எல்லாம் நடக்குது என்ற ஒரு தன்முனைப்பு இந்த உயிருக்கு வருது பாருங்க, அதுதான் பசு ஞானம். கருவிகளை மனதாலே நீங்கிய அளவிலே இந்த உயிருக்கு ஒரு தன்முனைப்பு தோன்றும். நாம தான் எல்லாம் பார்த்துக்கிறோம், நம்மால் தான் எல்லாம் நடக்குது அப்படி என்று ஒரு செல்ஃப் போஸ்டிங், ஒரு கர்வம் தோன்றும். அதுதான் பசு ஞானம். இந்த இரண்டு ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது. பதிஞானம் என்பது அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அவனருளாலே கண்ணாக காணி நல்லார் அப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க. பதிஞானம் என்பது என்னன்னா, இறைவனுடைய உண்மையும் நம்முடைய நிலையாமையும் நம்மோடு சேர்ந்திருக்க கருவியுடைய நிலையாமையும் உணர்ந்தால் பதிஞானம் தானே வந்துடும். இறைவனுடைய பெருமையை நினைக்கணும், இறைவன் நமக்கு செய்திருக்கிற உதவியை நினைக்கணும். நம்ம கூட எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். பெருமான் எல்லோரோடும் இருக்கிறார், ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், உடனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு முன்னேற்றுவதற்காக நமக்கு பல பிறவிகளை கொடுத்து கொண்டே வரார். ஒவ்வொரு பிறவிகளை கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி மேலே மேலே எட்டு போறார். அப்படி இறைவன் நமக்கு செய்து வரும் அளப்பெரும் கருணையை எண்ணி எண்ணி மகிழ வேண்டும். அப்படி மகிழும் போது அவருடைய பெருமை அதிகமாக தெரியும் நமக்கு. நம்ம அதில் ஒன்றுமில்லன்னு ஆகிடும். நம்ம எல்லாம் அவருக்கு அடிமை என்ற நிலை வந்துடும். நம்மால் ஆவது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் தான், அவர் சூத்திரதாரி, அவர் இயக்குகிறார், நாம் இயங்குகிறோம், அவர் டைரக்டர், நாம் நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். எல்லாமே அவர் தான், அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் நம்மோடு இருப்பதால் தான் நமக்கு இருப்பு இருக்கு. அவர் நம்மோடு ஒன்றாய் இருப்பதால் தான் நமக்கு இருப்பு இருக்கு. அவர் நமக்கு வேறாய் இருந்து கருவிகள் மூலமா அறிவிப்பால் தான் நமக்கு அறிவு விளக்கம் வருது. அவர் நம்மோடு உடனாக இருந்து நம்மை செயல்படுத்துவதால் தான் நமக்கு அனுபவம் நிகழுது. ஆகவே பெருமான் எப்படி எல்லா நிலைகளிலும் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து நம்மை ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டே வருகிறார். நம்மை முடிவிலே தன் திருவடி அடைய எட்டு போகிறார். அந்த எண்ணம் நமக்கு உதித்தால் அவருடைய பெருமை நமக்கு உணரப்படும். நம்முடைய சிறுமை நமக்கு தானாகவே தெரியும். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம கையிலே ஒரு கருவி. we are just weapons in the hands of God. He is directing us, we are acting according to his tune அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஆகவே தான் இதுதான் பதிஞானம். இந்த எண்ணம் வரும்போது நமக்கு தானாகவே உள்ளே பெருமானுடைய அருள் வந்துடும். பதிஞானம் என்பது பெருமானுடைய அளப்பெரும் கருணையை, அவர் செய்து வருகிற உதவியை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு பதிஞானம் தானாக வந்துடும். மற்றதெல்லாம் பொய்யென காணல் நீராக போயிடும். நம்ம அனுபவிக்கிற எல்லாமே காணல் நீர், தண்ணி மாதிரி தெரியும்,
ஆனால் கெட்ட போனீங்கன்னா தண்ணி இருக்காது. ஒரு வேகமாக நீர் ஓடும் இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் குமிழி ஓடினே இருக்கும். ஆனால் அந்த குமிழி நிலையாக ஓடாது, கொஞ்சம் தூரத்தில் உடஞ்சிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமது. நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை, காணல்கள் போன்ற வாழ்க்கை. ஆகவே பெருமானுடைய அந்த அளப்பெரும் கருணையை நினைத்தால் தோன்றுவது பதிஞானம். ஆகவே பெருமானை அறிய முடியாது என்பதல்ல, அவரை கருவிகளால் அறிய முடியாது, நம்முடைய தன்முனைப்பால அறிய முடியாது. ஆனால் அவருடைய அருளை நினைத்தால், அவர் செய்து வருகிற உதவியை நினைத்தால், அருளால் சொல்லி இருப்பதை கேட்டால், அவர் பெருமையெல்லாம் அருளால் சொல்லியிருக்காங்க. நமக்கு திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் பெருமானுடைய உதவியை நமக்கு அருளால் சொல்லியிருக்காங்க. அந்த உபதேசத்தை கேட்டு, அந்த கேட்ட உபதேசத்தை சிந்தித்து, அந்த சிந்தித்தா ஒரு தெளிவு ஏற்படும் பொழுது நமக்கு பெருமானுடைய செய்த ஒரு உதவியெல்லாம் நமக்கு தானாகவே தெரியும். அப்பொழுது பெருமானே நமக்கு உள்ளே இருந்து அனைத்தையும் உணர்த்தி விடுவார். ஞானத்தை உணர்த்தும் பக்குவம் வந்துவிடும். ஆகவே பெருமானை பாச ஞானத்தால் அறிய முடியாது, பசு ஞானத்தாலே அறிய முடியாது. அவருடைய அறிவாகிய பதிஞானத்தாலே அந்த உண்மையை, அவர் செய்து வருகிற உதவியை நாம் நினைக்கின்றோறும் நம்முடைய சிறுமை தோன்றிக் கொண்டே வரும். அப்படிப்பட்ட பெருமானுடைய பெருங்கருணை நினைக்கும் போது நமக்கு பதிஞானம் தானாக தோன்றிவிடும். ஆகவே மாயாத பிறவி தலையை நீக்கலாம் நாம். அப்படிப்பட்ட பெருமானுடைய பதிஞானத்தை உணர்ந்து விட்டால் இந்த மாயாத பிறவி தலை, இது ஒரு தலைன்றாங்க. அந்த ஜெயிலில் போட்ட மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் ஒரு ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம ஒரு சினிமா அடிக்கிற மாதிரி தான் இப்போ வாழ்க்கையை. ஒரு ஷூட்டிங் எடுக்க ரஜினிகாந்த் ஒரு படம் அடிக்கிறாருன்னா அந்த படம் முடியறதுக்கு ஒரு கேரக்டர் அடிப்பார், அடுத்த படம் வேற கேரக்டர். இப்போ நம்ம ஒரு கேரக்டர் அடிச்சுட்டு இருக்கோம். கணவர் என்ற கேரக்டர், மனைவி என்ற கேரக்டர், அண்ணன் என்ற கேரக்டர், தம்பி என்ற கேரக்டர். இந்த சினிமா முடிய அடுத்த பிறவி எங்கேயா கொடுப்பார், வேற ஒரு இடத்துல கொடுப்பார். ஆகவே பிறவி தலையை நீக்கலாம். சிவனடியோர் கூட நெட்டை கூடலாம். நெட்டை கூடுதல் என்பது இறைவனோடு ஒன்றுதான் அர்த்தம். நெட்டை கூடுதல் தான் அது சமாதி என்றும், அந்த மாதிரி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனோடு ஒன்றுபடுதல் நெட்டை கூடுதல். ஆகவே அருளால் சொல்லியவற்றை கேட்க வேண்டும், சொல்லியதை சிந்திக்க வேண்டும், கேட்டதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததன் பயனாக ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். தெளிவு ஏற்பட்டால் நெட்டை கூடலாம். அப்போ மாயாத பிறவி தலை நீக்கலாம், பெருமானோடு ஒன்றுபடலாம் என்று சொல்றார். ஆகவே சிவானந்தம் கைவரப்படலாம். 6 பாடல் முடிச்சிருக்குமா? 7 பார்க்கலாங்களா, இல்லை அடுத்த பார்க்கலாங்களா? அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, 6 பாடல் முடிச்சிட்டோம். சிறப்புங்கய்யா, நல்ல அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. யாருக்காவது சந்தேகமா இருக்குங்களாமா? அந்த பாடலுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தா கேட்கலாங்கம்மா. நிறைய அடியார்ட்ட புக்கு கிடையாது, அதனால புக்குக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாருக்கும் புக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த வகையில இது ஏதாவது சந்தேகம், அந்த பாடல் மேல பிரசன்ட் பண்ணியாச்சு, போன வாரமும் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னா நீங்க விளக்கம் கேட்கலாம், ஐயா கிட்ட விளக்கம் கேட்கலாம். சிவாய நம்ம அம்மா பேசுங்க. அம்மா பொன்னுசாமி வந்திருக்காரா? வந்திருக்காருங்கய்யா, வந்திருக்கிறாரு. ஐயா இயக்குனர் சொன்னாரா கேளுங்க. ஐயா பொன்னுசாமி ஐயா. போயிட்டாருங்க. இல்ல ஐயா இல்ல. சரி சரி பேசுங்க. சேகரையா வணக்கையா. சேகரையா வணக்கையா. வணக்கையா. வணக்கம். நான் பேசிட்டு மாமா பிரேமா, நீங்க பேசிட்டு பேசவா? பேசுங்கய்யா. பேசுங்கய்யா. நல்ல ஒரு கலவப்படாத காலம்னு சொல்லுவோம்ல, இதுதான். இதை போல இந்த வைநாயகர் என்று இன்றைக்கு சொன்னார். நம்மளோட நிலையெல்லாம் அந்த நூல்களை வைத்துக்கொண்டு ஆச்சாரியார்களோட துணையோடு இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் அருமையாக விளக்கம் சொன்னார்கள். அந்த வலது திருவடி ஞானம், இடது திருவடி கிரியை என்று சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எனக்கு அது சொல்லும் பொழுது இந்த நாதம் விந்து என்று தொடங்குறோம் இல்லையா 36 தத்துவத்துல, அது ஞானமயமானது. நாதம் அருவம். இதுவும் நாதம் விந்துங்கிறது அருவமயமானது, ஆனா கிரியை மயமானது, அது சுட்டும். அந்த ஒப்பீடு மிகவும் சிறப்பாக இருந்தது. நாம் எந்த அளவுக்கு சதவீதத்தை உலகில் இருக்குமோ அதுக்கு எஞ்சிய சதவீதம் தான், ஒரு 100 என்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நாம் உலகில் எந்த அளவுக்கு நகம் சதையும் போல பற்றாக இருக்கிறோமோ அந்த பர்சன்டேஜ்
75% நம்ம உலகில் இருந்தோம்னா 25% தான் இறையர் நம்ம சிந்தையில் வந்து சேரும், உயிரறிவில் ஒன்றும் என்ற ஒரு கருத்தை வந்து சிந்திக்கத்தக்கவாறு சொன்னார்கள். ஆணவம் நீங்காது என்ற எல்லோருமே வந்து உபச்சார வழக்காக ஆணவம் அப்படிதான் எழுதுவார்கள். இப்பொழுது தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் வந்து உபச்சார வழக்காக சொல்வது. ஞானமயமாக பார்த்தால் இறைவன் வந்து ஒரு நொடிப்பு தோல் பொழுது கூட நம்ம உயிரை விட்டு என்றும் பிரிந்ததில்லை. நாம் தான் அதை உணராமல் இருக்கிறோம். அதையும் அவர்கள் வந்து சொன்னார்கள். அடுத்தது வந்து சாமசுத்தருக்கு நல்ல ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதற்கு வந்து என்னன்னா, முதல்லயே அவையா சொன்னாங்க, இந்த உண்மை சரியை கிரியை எல்லாம் செய்து ஞான நிலையை எட்டி இறைவனை அடைவதற்கான தகுதி பெற்று இருக்கக்கூடியவர்கள் இறைவனை தவிர இந்த உடல் எடுத்தாலும் இறை சிந்தனையை தவிர எது இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லிதான். இதே போல நம்ம அருளாளர்கள்லாம் வந்து அங்கிருந்து அனுப்பப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் கூட அதை போல வந்து அதுக்கு ஒரு அடையாளம் இருப்பாங்க. இந்த பிராகிருதருங்கிறவர் இந்த உலக போகமே வாழ்க்கை என்று தான் நம்மோடு இருப்பவர்களே இருக்கிறார்கள். தான் பெரிய இது என்னன்னா, நமது இல்லத்துல நம்ம ஞான நெறியில போறோம், ஒரு 20 பேர் நமக்கு உறவினர்கள் 50 பேர் இருக்காங்கன்னா வரவே மாட்டாங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம வந்து இறைவனோட அருள் இல்லாம நடக்காதுங்கிறது தெரியுது. அந்த விநாயகர் வணக்கம் வந்து பொதுவாக வந்து நூலில் வந்து எல்லாம் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஐயா வந்து பொதுவான கருத்து. விநாயகர் வேற இல்லை, சிவம் வேற இல்லை, முருகன் வேற இல்லை, இது எல்லாமே தனி உயிர்கள் அல்ல. அம்பிகையிலிருந்து அம்பிகையாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், வீரபத்திரராக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பேத உருவ அளவிலே பேதம் இறைவனிலிருந்து வேறுபட்டவர்களே தவிர இவர்கள் தனி கடவுளர் இல்லை என்ற ஒரு ஞான செய்தியை ஐயா இன்றைக்கு இங்கே வைத்தார்கள். எல்லோரும் சிந்திக்க வேண்டியது அதுதான் உண்மை நிலை. இது நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் செய்யுள் வந்து இதிலெல்லாம் கிடையாது. திருமுறைகளில் 1 7 8 திருமுறை வரலாம் கிடையாது. விநாயகர் காப்பு செய்யுள் கிடையாது. அவர்களுக்கு அது அவசியம் இல்லை என்பதால், அடுத்தது வந்து 10வது திருமுறையில் 5 கரத்தனை என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி எல்லோரும் சிந்திப்பாங்க. அந்த 5 கரத்தனை என்பது திருமூலரால் வந்து அருளப்பட்டது இல்லை. யாரோ ஒரு பெரியவர் அந்த நூலில் வந்து அதாவது பதிப்பிக்கும் போது கூட வந்து எழுதியிருக்கலாம். பாயிரம்லாம் வந்து பிறர் எழுதுறது தான். அதை போல வந்து இறைவணக்கத்தை இதில் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அப்படி அமைத்திருக்கலாம் என்று பெரியோர்களுடைய கருத்து. அதோடு இல்லாமல் இப்போ இந்த திருமூலரை வந்து அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது ஒன்றவன் தானே என்று எடுத்து பாடினார் என்று சொல்லி தான் சேக்கிழார் சொல்றார். ஒன்றவன் தானே 2வன் 2 நாள், 2 நாள் 3 நாள், 4 உணர்ந்தனம் அப்படின்னு அந்த பாடல் வந்து தொடக்கம். அதனால வந்து விநாயகர் வணக்கம் வந்து எல்லாருக்கும் இல்லை. அப்போ இப்போ இது கூட என்ன பண்ணுவாரு, நம்ம மாதவ சிவஞான யோகிகள் இங்கே வந்து மெய்கண்ட தேவர் எழுதியிருக்கார் இல்லையா, அந்த விநாயகர் காப்பு செய்யுள் வந்து எழுதும்போது அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது விநாயகர் காப்பு செய்யுள் வந்து எழுத வேண்டிய அவசியம் மெய்கண்ட தேவருக்கு இல்லை. எனினும் உலக வழக்கிற்காக அதை அப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது நான் படித்த ஒரு நினைவு இருக்கிறது. அந்த பாசஞானம் பசுஞானம் ஐயா நன்றாக வந்து விளக்கி சொன்னார்கள். எல்லாருக்கும் அதில் வந்து குழப்பம் இருந்துகிட்டு இருக்கோம். ஐயா இன்றைக்கு நன்றாக பசுஞானம் என்றால் தற்போதமாக நான் தான் செய்கிறேன், நான் தான் போகிறேன் என்று இறைவன் தான் நம்ம உயிரறிவில் இருந்து நொடி துகள் அளவும் நம்மை வந்து இயக்கி வருகிறார் நமது இச்சைப்படி என்பதை அறியாமல் நான் அதை செய்தேன், இந்த கோயிலை கட்டினேன், குளத்தை கட்டினேன், இதை நடத்தினேன்னு சொல்லி இந்த தன்முனைப்பு நமக்கு இருக்கிறது தான் வந்து பசுஞானம். ஒரு புதிய கருத்து ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாசஞானத்தையும் நம்ம வந்து பசுஞானம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பசுவாகிய உயிர் இந்த புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பாசஞானத்தை அடைகிறது என்று ஒரு புதிய கோணத்தில் சொன்னார்கள். அது ஏற்புடையதாக இருந்தது, சிந்திக்க தக்கதாக இருந்தது. அந்த பாசஞானம் உண்மையில் ஒரு உதாரணம் சொல்றேன்னா, ஒரு எல்லோரும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இல்லத்திலையும் அது போல இருப்பார்கள் உறவினர்கள். ஒரு டாக்டருக்கு படிக்கிறார், உச்ச நிலைக்கு போயிடுறாரு. ஒரு விஞ்ஞானியா இருக்காரு, அந்த துறையில உச்ச நிலைக்கு போயிடுறாரு. ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், அந்தந்த துறையில உச்ச நிலைக்கு போனாலும் இறைவனை பற்றி சிந்தையே இல்லாமல் பலர் வந்து போயிடுறாங்க. இறைவனை பற்றி ஒரு எலிமெண்ட்ரி நாலேஜ் கூட கிடையாது. சாதாரண வந்து ஒளிகள் இது கூட அவர்களுக்கு வந்து இல்லை. சாமியெல்லாம் கும்பிடலாம் வருவாங்க. நம்ம வழிபடுற இறைவன் யாரு, நாம் யாரு என்று எதுவுமே அறியாமல் இதுக்கு வழிபட்டால் நமக்கு நல்லது என்ற ஒரு கருத்துல வருவார்கள். அந்த பாசஞானமாக உலக நோக்கில் பார்த்தீங்கன்னா அவர்கள் உயர்ந்த பதவிகள் எல்லாம் அடைந்து உச்சநிலையில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பிறவி தோல்வி. அதுதான் அங்கே வந்து நெருங்கியது. இப்போ நாமெல்லாம் என்ன ஆகிட்டோம், இப்போ
இந்த வைநாயகர்னு ஐயா சொன்னது போல வந்து இறைவன் திருவருள். நாமும் வந்து கடந்து வந்த பாதை, யாருமே நம்ம இழிவு. அதை ஐயா சொன்னாங்க, இந்த 24 மத பிரிவுகள் கோட்பாடுகள் எல்லாமே பெருமானம் இல்லாமல் ஒரு இஸ்லாமோ ஒரு கிறிஸ்டியானிட்டியோ அதெல்லாம் வரவே முடியாது. ஏன்னா அந்தந்த உயிர்களை பக்குவப்படுத்துறதுக்கு தக்கவாறு அப்படிலாம் அவர் அமைச்சிருக்காரு. நாம எதையும் இழித்து பேசக்கூடாதுன்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்துல கடந்து வந்த, சாமியே இல்லைன்னு தான் நம்ம வந்து முதல்ல சொல்லியிருப்போம். எங்கேயோ காட்டுல பிறந்திருப்போம், அப்படிதான் நம்ம வந்து தொடர்ந்து வந்திருப்போம். படியேற்ற முறையில இன்றைக்கு நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கோம். இதுதான் நம்ம வந்து பெருமைப்படத்தக்கது. என்னன்னா, இந்த இறைவனை பற்றிய, அதாவது இந்த ஒரு ஆசை வேட்கை வந்து உள்ளத்திலே வந்து வைத்து கொண்டு மேலும் மேலும் நாடு இதை போன்ற களங்கள் எல்லாம் வந்து இறைவன் திருவுருளால் தான் அமைகிறது. அதையெல்லாம் நம்ம வந்து பின்பற்றி வருகிறோம். அதனால பாச ஞானத்திற்கும் நன்றாக விளக்கம் கொடுத்தார்கள். இந்த உலகிலோட வந்து முடிகிறது. இந்த காட்சிக்கு அரியர் என்பதை பற்றி சொன்னார்கள். அதனாலதான் ஞானசம்பந்த திருப்பாசகத்துல அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகொண்டு ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறறிவார் இவர் பற்றியன்னு சொல்லுவார். காட்சிக்கு அரியர்னு சொல்லியிருந்தா அது இல்பொருள் ஆயிடும். காட்சிக்கு அரியர்னா ஒரு காலத்திலையும் காண முடியாது, ஆகாய தாமரை மாதிரி ஆயிடும். அதனாலதான் அரிய காட்சியரா என்று சொல்லிட்டு இவர் வந்து கண்டாரு பாருங்க. பெருமான் வந்து இங்கே எடுத்து கொண்டு வந்திருக்கிற திருவுருவத்தெல்லாம் கண்டாரு பாருங்க. அடையாளம் காமிக்கிறது, தமது அங்கை சேர் எரியர் ஏறு உகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் எங்க குடியிருக்கிறாரு காடுரை வாழ்க்கையர். ஐயோ, இவ்வளவு இழிவா ஆயினும் பெரியர் அறிவார் பற்றிய திருப்பாசுரத்துல 3வது பாடல்னு நினைக்கிறேன், 2வது பாடல்மா ஆற்று நீர்ல வந்து எதிர்த்து போன பாடல். ஒரே ஒரு செய்தி, ஐயா வந்து அந்த 4வர் துதியாக ஒரு பாடல் பாடினாங்க. சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் என் சுந்தரமும் சிற்கோள வாத ஒரு தேசியனும் முற்கோழி வந்திரலே நீரெங்கே மாமரை நூலெங்கே எந்தை பிரான் அஞ்செழுத்தே என்று ஒரு சிவானந்த மாலை என்ற ஒரு நூல்ல இருக்கிறத சொல்றாங்க. யார் இயற்றுனதுன்னு தெரியாது. இது முழுவதுமாக பொருள் குற்றம் உள்ள பாடல் என்று சொல்லி நான் இதை வந்து விரிவாக ஒரு கட்டுரையே வந்து ஆதாரங்களோடு எழுதி 4 வரை போற்றுவதற்கு 1000 இருக்கு தமிழ் மொழியில வந்து சொற்பதங்கள் இருக்கு. ஆனா இறைவனையே வந்து இழிவுபடுத்துவது போல, திருநீற்றை இழிவுபடுத்துவது போல மாமரை இவர்கள் இல்லைன்னா திருநீரே இருக்காது. இறைவன் அங்க 4 வேதம் ஓதுனார்ல, அதெல்லாம் இருக்காது, இறைவனுடைய அங்கெழுத்தே இருக்காது என்று சொல்லி ஒரு பொருள் கூட இந்த பொருள் குற்றம் உள்ள ஒரு பாடல் என்று சொல்லி இதை கடுமையாக நான் வந்து விமர்சித்து ஒரு 5-10 வருஷமா நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு எந்த வருஷமா ஒரு கட்டுரையை விரிவாக எழுதினா எல்லாம் இப்போ தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுல என்னன்னா, இதுக்கு வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் 100ஆண்டு விழாலாம் பண்ணிட்டாங்க. பெரியோர்கள்லாம் வந்து அந்த 901-2 எல்லாம் ஆரம்பித்தது இது. அவர்கள் வந்து அந்த ஆண்டுதோறும் வந்து ஒரு விழா நடத்தி அதில் ஒரு நிறைய பெரியோர்களுடைய இதெல்லாம் கட்டுரைகள்லாம் இதுல எல்லாம் வரும். அங்க வந்து ஒரு தலைமை உரையாற்றுவார். அந்த நூல் என்கிட்ட இருக்கு, ஒரு 100ஆண்டு தொகுப்பு. அதுல எதுலையுமே வந்து இந்த பாடல் கிடையாது, இந்த 4வர் துதி இது கிடையாது. அதே போல திருமடங்கள்ல பதிப்பிக்கப்படக்கூடிய நூல்லையும் இது கிடையாது. இந்த பாடலை நீங்கள் வந்து ஊன்றி கவனித்து சிந்தித்து பார்த்தீங்களா, இந்த ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நான் அந்த கட்டுரையில் என்ன எழுதினா, இந்த 4வரும் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. அவர்கள்ட்ட நீங்கள்லாம் வரலன்னா திருநீர் கிடையாதுயா, அங்கெழுத்து கிடையாது, மாமரை நூல் கிடையாதுன்னு சொன்னா அவர்கள் வந்து ஒப்புக்கொள்வார்களா? இது எத்தனையோ காலத்திற்கு முன்பு சைவம் நமக்கு இருக்கு. அவர்கள் வந்து இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இப்ப ஐயா சொன்னார்ல, சாமு சித்தர் நிலையில அதுக்கு மேல் நிலையில இருந்து அங்கே வந்து சிவலோகத்திலே அங்க இந்த சரியகிரி யோகம் போறவங்க இந்த சாலோகம் சாமீபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாமி நிலையில இல்லைன்னா சாயுஜ நிலையில இருந்தவர்கள் இந்த பணியை செய் என்று சொல்லி இறைவனால் அனுப்பப்பட்ட அப்படிப்பட்டவர்கள். அவர்களை பாராட்டுவதற்கு வந்து முடியாது. நம்ம தமிழில் உள்ள சொற்களால் வந்து பாராட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் பெருமைப்பட்டவர்கள், நாம் குருவாக வந்து வடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சாதனங்களை வந்து கீழ்த்தள்ளி இவர்கள் வரவில்லை என்றால் இவையெல்லாம் இருக்காதுன்னு சொன்னா எப்படி? அது எவ்வளவு பெரிய பொருள் குற்றம். அதனால இது நான் சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் கருத்து எடுத்துங்க. ஐயா, இந்த பாடலை நாம் வந்து இதற்கு பிறகு அது பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிகவும் நல்ல ஒரு அற்புதமான காலம். அம்மா அவர்கள் வந்து எந்த பாடலில் என்று இப்போ இதில் போடுறது போல எந்த பாடலில் இருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் அது பண்ணிடுங்க. எனக்கு என்னன்னே தெரியல. இன்னைக்கு சித்தாந்த வகுப்புனா எந்த நூலை நடத்த போறாங்கன்னு கூட அப்புறம் வந்து இதான் தேடி எடுத்தேன். அது போல சுட்டிடுங்க. நாளைக்கு காலையில 10 மணி வகுப்புன்னா இன்னைக்கே அறிவிப்பு போடுங்க. ஏன்னா நம்மளதையும் அங்கே அப்பர் அருள்நெறி மன்றம் 2 நிகழ்வையும் சேர்த்து நான் ஒரே பதிவாக போடுவேன். என்கிட்ட ஒரு 600 வாட்ஸ்அப் குழு, 50 டெலகிராம் குழு இருக்கு. எல்லாத்தையும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். என்னோட நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு 10 உயிர்களையாவது இந்த
ஞான சபைக்கு கொண்டு வந்துடலாம், இங்கேயும் சரி அப்பர் அருள்நெறி மன்றத்துக்கும் கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு வேட்கை. ஏன்னா ஒரு உயிரை வந்து ஒரு நூல் அளவுக்கு நம்ம வந்து உயர்த்த முடிந்தால் அதுவே இறைவன் கை கருவியாக அதே ஒரு பெரிய அந்த நோக்கில் இதை செய்கிறேன். அதனால நாளைக்கு வந்து என்ன இதுங்கிறத இன்றைக்கே வந்து போட்டிங்கன்னா அதையும் இதையும் சேர்த்து அப்பர் அருள் மன்ற நாளை மாலை வகுப்பையும் இந்த செய்தியும் சேர்த்து நான் எல்லா களத்திலையும் அனுப்பி விடுவேன். மிக மிக சிறப்பாக இந்த இது போயிட்டு இருக்கு. ஐயா அவர்களுக்கு வணக்கம். மிகவும் சிறப்பாக மிகவும் எளிமையாக சிறு சொற்ப நேற்று கூட நான் உண்மையை சொல்றேன், எங்க மகள் ஹேமா மாலினி அவரும் அந்த பேசுறதுக்கெல்லாம் வந்து பழகிருக்கேன். இப்போ 5ஆம் திருமுறைக்கு கோமல் காசகர் யூடியூப்ல அவங்க வந்து பாடலுக்கு பாடல் பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வந்து ஐயா பேசுறதை வந்து கேளுன்னு சொல்லிட்டான். முழுவதா 1 மணி நேரம் நீ வந்து முழுவதுமா ஐயா சொல்றது கேளு. அவங்க கொடுக்கக்கூடிய பாணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. முதல்ல வந்து அந்த பாடலை பாடிட்டு அப்புறம் வந்து இந்த தொடருக்கு தொடர் அடிக்கு அடி அந்த சொற்பொருள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது அறிஞ்சொற் பொருள்னு சொல்லுவோம்ல, அந்த சொற்பதங்களுக்கெல்லாம் உள்ள பொருளை சொல்லிட்டு அடுத்தது பிண்ட பொழிப்பா வந்து சொல்றாங்க. இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீ வந்து பின்பற்றணும். அதனால நீ இதை முழுவதுமாக நீ கேளுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து அது கேட்டு முடிச்சிச்சு. பல வேலை இருந்தா கூட நீ வந்து அதை ஒதுக்கிட்டு இந்த ஐயா பேசுனத அன்னைக்கு பேசுனதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்க சொன்னேன். அதனால இது வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு கோணங்கள் இருக்கு. நான் வந்து யாரு பேசினாலும் கேட்பேன். நம்மளோட சிறியவர்களா இருந்தா கூட நம்ம சிந்திக்காத ஒரு கருத்து அவர்கள் வழியாக இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாரு. அது வரையிலும் வந்து சிந்திக்காத கருத்து என்று சொல்லி இந்த ஞான நெறி மேல் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி இதில் பங்கேற்கக்கூடியவர்களும் ஐயா அவர்கள் நீண்ட காலம் மேல் இருந்து நமக்கு வந்து இந்த ஞான உபதேசங்களை செய்ய வேண்டும். இதை வந்து கேட்கக்கூடியவர்கள் ஓரளவு வந்து சொல்லாற்றல் உள்ளவர்களாம் நீங்கெல்லாம் வாங்க. நான் வந்து ஒரு 5 பேரை, ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வயசாயிட்டு வாழையாது வரணும்னு ஒரு 5-6 பேரை நான் தயார் பண்ணியிருக்கேன். நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து உங்களை எல்லாம் தயார் பண்ணுவதற்கு நாங்கள்லாம் முயற்சிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் எல்லா இறைநலன்களுக்கும் ஆளாகி அழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகர் ஐயா நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்கய்யா. நான் நேத்தியே நாளைக்கு பதிவெல்லாம் அம்மாட்ட கொடுத்துட்டேங்கய்யா. அம்மா கொடுத்துட்டேன். 12 மணிக்கு மேல போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அம்மாட்ட 12 மணிக்கு மேல போடுங்க, ஏன்னா குழப்பம் வரக்கூடாது. இன்னைய வகுப்பு முடிந்த பிற்பாடு அது அடுத்த நிகழ்ச்சியா போடுவோங்கம்மான்னு அம்மாக்கு நேத்தியே பதிவு ராத்திரியே கொடுத்துட்டேன். அது இனிமேட்டு அம்மா அனுப்புவாங்கய்யா உங்களுக்கு. நானும் இதை முடிச்சுட்டு அடுத்தது போட்டுருவேன். இது இந்த பாடல் வந்து எதுக்குன்னா முதல் வகுப்பு இது 5வது அமர்வா வந்துட்டு இருக்கு. முதல் வகுப்பு வந்து சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ஏற்கிற அந்த பக்குவம் இல்ல. நிறைய அடியாட்டு புக்கு இல்ல, பாடல் போட்டுதான் கொண்டுட்டு வந்தோம். ஆனா அதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி முதல்ல பாடலை எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எங்களுக்கு புரியல. அதனால என்ன பண்ணிட்டோம், அந்த பாடல் விளக்கம் கொடுக்குறேன்னாரு. ஆனா ஆண்டுகள் நிறைய ஆகுமா, 2 வருடங்களுக்கு மேல ஆகுமான்னு பரவாயில்லன்னு அவரே எடுத்து முயற்சி பண்ணி சொல்றாரு. அப்ப நாங்க சந்தோஷப்பட்டோம். இப்ப நாங்க எல்லாம் எழுதிக்கிட்டு ஐயா சொல்ல அந்த பாடலுடைய விளக்கம் வந்து எங்களுக்கு எளிமையா புரியுது. அதனாலதான் அதை எழுத சொன்னேன். என்னங்க இந்த வயசுல எல்லாம் எழுத வேண்டியதா இருக்கா, வயசு 70 வயசு ஆயிடுச்சு, இது பிறகு எழுத சொல்றீங்களே அப்படின்னாங்க. உங்களுக்கு முடிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா காதால கேட்டுங்க. யாரும் வற்புறுத்தல. ஒரு நல்ல நூலை வந்து காதால கேட்டு இல்ல, நான் வந்து என்னோட நூல்ல இருந்து போட்டோ காப்பி எடுத்து நான் வந்து உங்களுக்கு இதுல பதிவு பண்ணிடுறேன். நம்ம ஈசன் குழுவிலேயே பதிவு பண்ணிடுறேன் நடக்க போறதெல்லாம். அதுக்கப்புறம் பாடல சொல்லுங்கய்யா. இல்ல, நான் வந்து என்னோட நூல்ல இருந்து போட்டோ எடுத்து